ஐயா நீங்க நல்லா இருக்கணும். நல்ல சமயம் பார்த்து வந்தீங்க. நீங்க மாத்திரம் வராம இருந்திருந்தா அந்த புலிய மாட்ட கொண்டு இருக்குங்க. ஓஹோ, அது உங்க மாடா? ஆமாங்க ஐயா. புலியை சுட்டு விட்டுட்டீங்களே. புலியும் நல்ல பாம்பு ஒரே குணம் உள்ளதுங்க. அடிச்சு உயிரோட விடக்கூடாது. அப்படி விட்டுட்டா என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு கடிச்சு கொன்னே விடுங்க. பயப்படாதீங்க. அந்த புலியன் துப்பாக்கிக்கு தப்பவே முடியாது. அது இங்க எங்கேயாவது தான் பதுங்கி இருக்கணும். நான் போய் பாக்குறேன். பாக்குறது நாங்க அது எப்படியாவது சுட்டு கொண்டுட்டீங்கன்னா இந்த ஊரே உங்களுக்கு கடையப்பட்டிருக்குங்க. நன்றி. இன்னைக்குத்தான் என் மேல உனக்கு கருணை பிறந்திருக்குது. இல்லன்னா என்ன கடிக்க வந்த பாம்பை நீ அடிச்சு வரட்டுவியா? உயிரை காப்பாத்துனதுக்கு நன்றின்னு ஒரு வார்த்தை சொல்ல யோகியத்தை இல்ல. என்னமோ பேசுறியே. நான் எதுக்கு உனக்கு நன்றி சொல்லணும்? நீ உன் கடமையத்தானே செஞ்ச. என்னது? பின்ன சத்தியமா நன்றி சொல்லணுங்கிறதுக்காகவா சாவித்திரி யமங்கிட்ட இருந்து அவன் உயிரை மீட்டா? பிள்ளைய காப்பாற்ற வேண்டியது தாயோட கடமை, புருஷனை காப்பாற்ற வேண்டியது மனைவியோட கடமை. இதையெல்லாம் நான் சொல்லித்தான் நீ தெரிஞ்சுக்கணுமா? நீ ஒரு மனுஷனாட்டம். இத பார், நீ அடிக்கடி என்கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருக்க. இன்னைக்கு எங்க அண்ணன் கிட்ட சொல்லி உனக்கு என்ன செய்ய போற பாரு. சொல்றத சொல்ல போறேன். இனிமே என்ன? இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு முடிவு பண்ணாம அந்த இடத்துக்கு போக மாட்டேன். அட பாவி, நீ உயிரை காப்பாத்துறதுக்கு நீ கொடுக்குற பரிசு ஆயிட்டு. பரிசு இல்ல, பல நாளா காத்து கிடந்தவனுக்கு கிடைச்ச சந்தர்ப்பம். நழுவ விட மாட்டேன். நீயும் என்கிட்ட இருந்து நடிவிட முடியாது. வா.
நல்ல சமயத்துல வந்து என் மானத்தை காப்பாத்துனீங்க. இந்த உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். அது இருக்கட்டும், அவன் யாரு? அவன் இந்த ஊர்ல கொஞ்சம் வசதி உள்ளவன், பேரு முத்தையா, பெரிய போக்கிரி. ஆமா, நீங்க யாரு? என் பேர் சேகர். பக்கத்து செல்லபுரத்தில் இருக்கேன். வேட்டைக்கு வந்தேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு புலியை சுட்டேன். அடியை வாங்கிட்டு அது தப்பிச்சிருச்சு. அதைத்தான் தேடிட்டு இருக்கேன். ஐயோ, எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு அதை சுட்டு கொன்னுடுங்க. அடிப்பட்ட புலி ஆளை கொல்ற புலியா மாறிடும்னு சொல்லுவாங்க. ஆமா, உங்களை பார்த்தா பெரிய இடத்து புள்ளி மாதிரி தெரியுதே. அது நீ எப்படி கண்டுபிடிச்ச? அவங்கதான் தின்ன சோறு செரிக்கிறதுக்காக துப்பாக்கி தூக்கிக்கிட்டு வேட்டையாட வருவாங்க. பரவாயில்லையே, என்ன வாயாடி இருக்க நீ? ஆமா, உன் பேர் என்ன? எங்க நீங்களே சொல்லுங்க பாக்கலாம். நல்லா இருக்கு. இஷ்டம் இருந்தா சொல்லு, இல்லன்னா வேண்டாம். சொல்லட்டுமா? அது என்ன? அது மரம். இம்மனை அடிச்சுட்டா மர. வீட்டு நிலையோட சேர்ந்து என்ன இருக்கும்? கதவு. உன்னை அடிச்சுட்டா கதை. ரெண்டையும் சேர்த்து சொல்லுங்க பாக்கலாம். மர கதை. மர கதை. அடே, மரகதம். சரி, உங்க அப்பா பேர் என்ன? நான் சின்ன குழந்தையா இருக்கும் போதே எங்க அப்பா அம்மா செத்து போயிட்டாங்க. ஒரே ஒரு அண்ணன் தான் இருக்காங்க. ஆமா, இப்படிப்பட்ட காட்டுக்குள்ள நீ எதுக்காக வந்த? ஆட்டுக்குட்டி கால் உடைஞ்சு போச்சு, பச்சிலை பிரிக்கிறதுக்காக வந்தேன். ஓஹோ, உனக்கு வைத்தியம் தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ஒரு பாட்டி சொல்லி கொடுத்தாங்க. நேரமாச்சு, நான் வர்றேன். என்னம்மா? உனக்காக நான் எவ்வளவு நேரம் காத்திருக்கிறது. எனக்கு நீ ஒரே பிள்ளை. எப்போ நீ என் கண் முன்னாலேயே இருக்கணும்னு நான் விரும்புறேன். நீ என்னடானா வேட்டைன்னு சொல்லிட்டு அடிக்கடி வீட்டை விட்டு போயிடுற. இன்னைக்கு ஏன் இவ்வளவு நேரம்? அம்மா, இன்னைக்கு காட்டுல ஒரு புலிய பார்த்தம்மா. என்ன புலியா? ஆமாமா, ஒரு மாட்டை துரத்திட்டு ஓடிச்சு. அந்த மாட்டை காப்பாத்துறதுக்காக புலிய சுட்டேன். குறி கொஞ்சம் தவறி குண்டு கால பட்டுடுச்சு. அந்த அடியோட புலி தப்பிச்சிடுச்சுமா. எப்படியோ மாடு பிடிச்சிடுது இல்ல, அது போதும். யார் செய்த புண்ணியமோ நீயும் நல்லபடியா வந்து சேர்ந்த. தம்பி, இனிமே நீ அந்த புலியை பத்தி நினைக்காது. புலியை பத்தி உங்களுக்கு தெரியாதுமா. அடிபட்ட புலி ஆளை கொல்ற புலியா மாறிடும். அந்த புலி எப்படியாவது சுட்டு கொல்லணும், இல்லைன்னா பக்கத்து ஊர்ல இருக்கிற ஜனங்களுக்கு ஆபத்து. தம்பி, புலியனால எனக்கு பயம். உங்க அப்பா இறந்ததுக்கு ஒரு புலிதான் காரணம்னு ஏற்கனவே உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கிறேன். அதனால இனிமே நீ அந்த காட்டு பக்கம் போகாதேப்பா. அம்மா, சுட்டவன் நான் இருக்கும் போது அந்த புலி ஊர் ஜனங்களுக்கு துன்பம் கொடுக்கறத நான் பார்த்துக்கிட்டு பேசாம இருக்க முடியுமா? அது மட்டும் இல்ல, நான் தான் அந்த புலியை வேட்டையாடி கொள்ள முடியும். ஏன்னா எனக்குத்தான் அதோட அடையாளம் சரியா தெரியும். உனக்கு ஏன்பா இந்த வேட்டை பைத்தியம்? தம்பி, நாட்டுல வசிக்கிறதுக்காக மனிதர்களையும் காட்டுல வசிக்கிறதுக்காக மிருகங்களையும் கடவுள் படைச்சிருக்காரு. நீங்க தான் மிருகங்களை தேடிக்கிட்டு காட்டுக்கு போறீங்களே தவிர அது உங்களை தேடிக்கிட்டு நாட்டுக்கு வர்றது கிடையாது. அப்படி இருக்கும்போது வீணா அதுகளுக்கு ஏன் தொல்லை கொடுத்து ஆபத்தை விலக்கு வாங்குறீங்க? நீங்க ஒண்ணுக்கும் கவலைப்படாதீங்கம்மா. கையில துப்பாக்கியும் மனச துணிச்சல் இருக்கிற வரைக்கும் மிருகங்களால எனக்கு எந்த ஆபத்தும் வராது. நீ எப்பவும் இதையேதான் சொல்லிக்கிட்டு இருக்க. சரி சரி, சாப்பிடுவா. இந்த கட்டோட சரியா போயிடும், எடுத்துட்டு போ. சரி மரகதா, நீ இந்த பச்சளை முறைகளை தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால ஊர்ல உள்ள ஜனங்களுக்கு எவ்வளவோ உபகாரமா இருக்குது. நான் வரட்டுமா? தங்கச்சே, என்னன்னா? நான் தான் டீ கடையில எக்கச்சக்கமா சம்பாதிக்கிறேன்னு நீ ஆட்டுக்கும் மாட்டுக்கும் வைத்தியம் பண்ணி சம்பாதிக்க பாக்குறியா? நீ என்னன்னா, நீ வருமானத்துக்காக இல்லை, வாயில்லா பிராணிகளுக்கும் ஏழைகளுக்கு உதவியா இருக்கணும் தானே அந்த பாட்டி இது எனக்கு சொல்லி கொடுத்தது. அண்ணா, சொல்ல மறந்துட்டேனே. என்ன? இன்னைக்கு காட்டுக்கு பச்சிலை பறிக்க போயிருந்தேன். அப்ப அந்த முத்தையில அவன் ஒரு பாம்பு கடிக்க வந்தது. செத்துட்டானா? சாகல, அந்த பாம்பே நானே விரட்டிட்டேன். அடப்போ அம்மா, தூக்கி அவன் மேல விடுறத விட்டுட்டு செஞ்சிருக்கணும். அப்புறம் தானே யோசிச்சேன். நிச்சயத்தை கேளு, நான் செய்த உதவியை மறந்துட்டு கண்ணா பின்னான்னு பேசி என் கையை பிடிக்க வந்துட்டான். அயோக்கிய பய. டீக்கடை பக்கம் வரட்டும், பாய்லர் தண்ணி எடுத்து மூஞ்சில ஊத்துறேன். அந்த சமயத்துல ஒரு ஆள் வந்து அவனை அடி அடின்னு அடிச்சு போட்டுட்டாரு. அவனுக்கு மாலை போட்டணும். யார் அவன்? யாரோ பக்கத்து ஊர்ல இருந்து வேட்டைக்காக வந்தவரா.
அவர் பார்த்தா பெரிய பணக்கார மாதிரி இருக்காரு. அவர் ரொம்ப நல்லவர் அண்ணா. தங்கச்சி, வேட்டைக்கு வர்றவங்கிட்ட உனக்கு என்ன பேச்சு? அதுவும் பெரிய மனுஷன்ற அவங்களெல்லாம் நம்பாத, அவங்களோட பேசாதன்னு எத்தனை வாட்டி உனக்கு சொல்றது? எல்லோரையும் கெட்டவங்கன்னு எடை போட முடியுமா? தங்கச்சி, சொல்றத கேளு. தங்கம் இருக்க அதை உரைச்சு பார்த்தா உடனே தெரிஞ்சுட மாத்து. மனுஷனை எடை போட முடியாது. தெரியாமையா சொன்னாங்க பெரியவங்க, இரு ஜாதி 7 வகைன்னு. அது சரி, நீ பொழுது போன நேரத்துல காட்டுக்கு போற வேலை வேணாம். பச்சைல பறிக்கணுமா, பகல்ல போயிட்டு வா, தெரியுதா? அண்ணே, 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 அண்ணா! மாயாண்டி. ஆமா, மாயாண்டிதான். அண்ணே, அண்ணே, என்ன சத்தம்? ஏன் முகமெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? என்னென்ன நடந்தது சொல்லுங்க. எங்க சொல்லக்கூடாதா? அண்ணே, கூட பிறந்த சகோதர மாதிரி எப்பவும் உங்க பக்கத்திலேயே இருந்து உங்க நன்மைக்கு பாடுபடுற எங்கிட்ட சொல்லக்கூடாதா? சரி, சொல்ல மாட்டாடா அவன். மாயாண்டி, இந்த ஊர்ல நான் யாரு? வசதி உள்ளவரு, வணங்காமொழி. என்ன கண்டா உட்கார்ந்து எழுந்திருச்சு நிற்பான். நடக்கும் போது தோல்ல போட்டிருக்கிற துண்டை எடுத்து இடுப்புல கட்டிக்குவான். சந்தையில இருந்து கோயில் வரைக்கும் அத்தனை பேரு சலாம் போடுவான். இது வரைக்கும் என் உடம்புல எவனாவது கைய வச்சிருக்கானா? நான் வச்சிருக்கேன். மாலிஷ் போடுறதுக்கு, மாலிஷ் போடுறதுக்கு. இன்னைக்கு என் மேல ஒருத்தன் கைய வச்சு அடிச்சுட்டா மாயாண்டி. அடிச்சுட்டானா? யார் அவன்? பக்கத்தூர்ல இருந்து வேட்டைக்கு வந்தவன். அவன் ஏன் உங்களை அடிக்கணும்? நம்ம கந்தன் தங்கச்சி மரகதம் இல்ல? ஆமா, உங்களுக்கு மனைவியாக வேண்டியவா? எனக்கு மனைவியாக வேண்டியவதானே. அதுல என்ன சந்தேகம்? அவ கையை தொட்டா தப்பு இல்லையே. கையை தொட்டா என்னென்ன, கழுத்துல தாலி கட்டா கூட தப்பு இல்லைன்னு. அதுக்குள்ள அவன் குறுக்க வந்து என்ன அடிச்சுட்டா. எனக்கு அப்படியே வேதனையா இருக்குது. என்னால பொறுக்க முடியல மாயாண்டி, என்னால பொறுக்க முடியல. கவலைப்படாதீங்க, நான் இருக்கிறேன். என்னைக்காவது ஒரு நாள் நம்ம கையில உருட்டி போடுறேன், உருட்டி. எதடா வாழைப்பழ தோலையா? வாக்கண்டா வா. எங்க இவ்வளவு தூரம்? தூரம் என்னடா தூரம்? உன் வீட்டுல இருந்து என் கடையில பாத்தீங்கன்னா நான் டீ அடிக்கிறது உனக்கு தெரியுது இல்ல? ஆமா. என் கடையில இருந்து உன் வீட்டை பார்த்தா நீ தெருவுல போற பொண்ணுங்களை கண்ணு அடிக்கிறது எனக்கு தெரியும்டா. டேய், உங்க அப்பா ஏதோ ஏழைங்க வயிற்றுல எல்லாம் அடிச்சு சம்பாரிச்சு வச்சிருக்கான். அந்த சில்லறைய நம்பிக்கிட்டு தினம் கிராப் சீவர வேலையை வச்சுக்காதே. என்னப்பா இப்படி திடீர்னு அர்த்தம் இல்லாம பேசுற? வா உட்காரு, டீ சாப்பிடுறியா? நான் எல்லாருக்கும் டீ கொடுக்குறவன், நீ எனக்கு டீ கொடுக்குறியா? ஜாக்கிரதை. என்ன கந்தா, இப்ப என்ன நடந்து போச்சு? நீ ஏன் இப்படி ஆத்திரப்படுற? அது இருக்கட்டும், எதுக்காக நீங்க வந்த? உன்னை எச்சரிக்கை செய்ய வந்தான்டா. பாம்பு கிட்ட இருந்த உன்னை என் தங்கச்சி காப்பாத்தி இருக்கு. அதுக்கு நீ என்னடா செய்யணும்? அவ காலில் விழுந்து கும்பிடணும்டா. மடையா, அதுக்கு பதிலா கைய பிடிச்ச. ஜாக்கிரதை. என்ன கந்தா, உன் தங்கச்சி இன்னைக்கு நேத்து எனக்கு தெரியும். சின்ன குழந்தையா இருக்கும்போது பாவாடை நாடாவை வாயில வச்சு கடிச்சுக்கிட்டு மாமா மாமான்னு கூப்பிட்டுட்டு ஒடியாரும். நாங்க 2 பேரும் சேர்ந்து கண்ணாமூச்சி எல்லாம் விளையாடுவோம். அடே, சின்ன வயசுல விளையாடி இருப்பீங்கடா. மடையா, இப்ப தடிமாடு மாதிரி ஆயிட்டியடா. விளையாடலாமாடா? இந்த விளையாடி விளையா? பத்திரம். இது முதல் தடவை தொட்டு உன்னை விட்டேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி பார்த்தேன், புரோட்டாவுக்கு மாவு பண்ணிடுற மாதிரி பணிஞ்சிடுவேன். ஐயா, ஐயா, என்னையா என்ன? ஐயா, புலியை அடிச்சு விடக்கூடாதுன்னு சொல்லி அன்னைக்கு எங்க ஐயா சொன்னாரே கேட்டீங்களா? ஆமா, அதுக்கு என்ன இப்ப? அந்த புலி திரும்ப வந்து எங்க ஐயாவையும் நீங்க காப்பாத்தி கொடுத்த மாட்டையும் அடிச்சு கொண்டு பிடிச்சிங்க. அந்த புலி எங்க இருக்கு? அன்னைக்கு நீங்க சுத்திக்கிட்டு அதே இடத்துல இன்னைக்கு சுத்திக்கிட்டு இருக்கீங்க. எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறானே, நான் என்ன செய்வேன்?
அம்மா, நீங்க இன்னும் தூங்கலையா அம்மா? எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. ஏதோ வந்துடுறேன்னு சொல்லிட்டு புள்ள போல 12 மணி ஆக போகுது, இன்னும் காணுமே. பொன்னையா, நீ வா, போய் பார்த்துட்டு வந்துடலாம். வேண்டாம்மா, இந்த இருட்டுல வழியே தெரியாது, விடிஞ்சதும் போகலாம். அது வரையில என் பிள்ளையை பார்க்காம என்னால இருக்க முடியாது. பொன்னையா, என்னம்மா? ஒருவேளை அந்த புலி... அப்படியெல்லாம் நினைக்காதீங்கம்மா. நம்ம ஐயா வேட்டையில ரொம்ப கெட்டிக்காரரு. எந்த மிருகமும் அவர் கிட்ட நெருங்க முடியாது. நீங்க நிம்மதியா தூங்குங்கம்மா. விடியறதுக்குள்ள அவர் வரலன்னா அப்புறம் நாம போகலாம். வாங்க வாங்க. என்னது? மேல இருந்து விழுந்ததுல கால் அடிபட்டு. சரி சரி வாங்க வாங்க, மறுபடி புலி வந்துட போகுது. வாங்க. வாங்க வாங்க. கொஞ்சம் மரகதா, மரணத்தோடு போராடிக்கிட்டு இருந்த எனக்கு நீ மறு உயிர் கொடுத்துட்ட. இந்த உதவிக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்? அன்னைக்கு நீங்க கூட எனக்கு உதவி பண்ணீங்க. என்ன இருந்தாலும் நீ உயிரை காப்பாத்திட்ட. உங்களுக்கு வேணும்னு உயிர் பெருசா இருக்கலாம், ஆனா பெண்களுக்கு உயிரை விட மானம் தான் பெருசு. நீங்க அந்த மானத்தையே காப்பாத்தி. அம்மா, கால் ரொம்ப வலிக்குதா? ஆமா. கவலைப்படாதீங்க, நான் பச்சளை வச்சு கட்டி உங்களை குணப்படுத்துறேன். வாங்க எங்க வீட்டுக்கு போலாம். வாங்க.
கால் நுண்டிக்கிட்டு போற அந்த பொண்ணு கையில தீப்பந்தம் வேற இருக்கு. என்ன நடந்தது ஒண்ணுலயே. அது இருக்கட்டும் மாயாண்டி. பாத்தியா, கடைசியில அவ தோல் மேலேயே கையப்பட ஆரம்பிச்சிட்டான். அதுக்கு என்ன செய்யறது? என் மருங்கால மனைவியோட தோல் மேல கையப்பட அவன் என்ன? அண்ணே, காணுமே. யாருமா நீங்க? யார தேடுறீங்க? வேட்டைக்காக என் பிள்ளை நேற்று சாயந்தரம் இங்க வந்தா, இன்னும் வீட்டுக்கு திரும்பி வரல. அவ உங்க பிள்ளைதானா? ஆமாப்பா, அவளை உனக்கு தெரியுமா? ஓ, ரொம்ப நல்லா தெரியும். அவன் புலி வேட்டைக்காக வரல. இன்னொரு தடவை அப்படி பேசாது. பாத்தியா மாயாண்டி, பெத்த தாய்க்கே தெரியாம பித்தலாட்டம் பண்ணிட்டு தெரிகிறான். மூணு வாய் பாப்பனையா. அம்மா, நாங்க சொல்லுறது உங்களுக்கு சந்தேகமா இருந்தா எங்க கூட வாங்க, நேர்ல காட்டுறேன். அடிச்சு சொல்லு. யோசிக்காதம்மா, அவன் இருக்கிற இடமே எங்களுக்கு தெரியும். வாங்கம்மா போலாம். ஏல வாங்க, கரெக்டா வாங்க. சுந்தரா, அம்மா நீ அந்த வண்டி எடுத்துட்டு வா. சரிங்க. பொண்ணையா. அதைத்தான் நானும் கேட்கிறேன். என்ன பத்தி கேட்க நீ யார்? நான் இந்த இடத்துக்கு சொந்தக்காரி. வேட்டைக்கு வந்தவனை மயக்கி வீட்டுல கொண்டாந்து வச்சுக்கிட்டு சத்தமா பேசுறேன். போதும், அந்த முத்தைய ஒரு அயோக்கியம் ஏதோ சதி திட்டம் போட்டு உங்களை இங்க அனுப்பியிருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மரியாதை எங்கிருந்து போயிடுங்க. என் பிள்ளைய வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு என்ன வெளியே போக சொல்ல உழைக்க மாட்டேங்கான. வேக சேகர், சேகர். அம்மா, அம்மா ஊர் பேர் தெரியாத ஒரு நாயோடையின் குடிசையில உட்கார்ந்துகிட்டு பெத்த தாய் வந்தா அவளை தடுத்து நிறுத்த இவனுக்கு சொல்லி கொடுத்துட்டு என்ன அம்மா கூப்பிட உனக்கு வெக்கமா இல்ல? அம்மா, என்னை பத்தி தவறா நினைக்காதீங்க. நீங்க யாருன்னு தெரியாம இப்படி பேசிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. ஏன் என்ன உட்கார்ந்துக்க? எழுந்துச்சு வா. அம்மா, என்னால இப்ப வர முடியாதுமா. என்ன வர முடியாத? அந்த அளவுக்கு உன்னை இவன் மயக்கிட்டாளா? அவசரப்படாதீங்கம்மா, என் கால் அடிபட்டதுன்னா. கால் அடிபட்டுச்சா? எங்க? ஐயோ, எப்படி அடிபட்டுச்சு? வேட்டையாடும் போது தவறி ஒரு பள்ளத்துல விழுந்துட்டாம்மா. வேட்டையாடுறத விட்டுடுன்னு சொன்னா கேக்குறியா? இப்போ உன் கால் அடிபட்டு போச்சே, நான் என்ன செய்வேன்? கவலைப்படாதீங்கம்மா, சீக்கிரம் குணமாயிடும். இந்த பொண்ணு பச்சளை வச்சு கட்டிருக்குமா. ஓஹோ, உனக்கு இரதான் பச்சளை வச்சு கட்டணுமா? சரி சரி, முதல்ல எங்க இருந்து புறப்படு. எழுந்து. அம்மா, நான் வச்சு கட்டிருக்கிறது நல்ல பச்சளை. இன்னும் 2-3 கட்டு கட்டினா சரியா போயிடும். அவர் இங்கே இருக்கட்டும். என் மேல உங்களுக்கு சந்தேகமா இருந்துச்சுன்னா நீங்களும் இங்கே தங்கிக்கணும். இத பாரு, உன்னை ஒண்ணு கேக்குறேன். எதுக்காக என் பிள்ளை மேல நீ இவ்வளவு அக்கறை எடுத்துக்கிற? உங்க பிள்ளைன்னு இல்லைம்மா, விரோதியா இருந்தா கூட வைத்தியத்துல வித்தியாசம் காட்டக்கூடாதுன்னு இது எனக்கு கத்து கொடுத்த பாட்டி சொல்லிருக்காங்க. இந்த கதையை நான் கேட்க நான் தயாரா இல்லை. எங்க இருக்க? வாங்க. என்னம்மா? முதல்ல இதை பிடிச்சு தூக்கு. அம்மா,
இந்த நாட்டு மருந்துல எனக்கு நம்பிக்கை இருக்குமா? கொஞ்சம் கூட எனக்கு இதுல நம்பிக்கை இல்ல. அம்மா 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 எதுவாடா அம்மா அம்மா அது கொஞ்சம் சுமை. அம்மா நான் சொல்றது கேளுங்க. நீ வீட்டோட இருக்கு. அம்மா 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 பேசாதே. அம்மா அம்மா முத்தையா, வானவில் போல வந்தாள், வண்ண மயில் போல நின்றாள். அவள் விழிகளில் மான்கள் துள்ளி ஓடின. விரல் நகத்தில் பவளம் இருந்தது. உடலில் கொடி தவழ்ந்து ஓடியது. உதட்டில் முல்லை பூத்திருந்தது. அதை பறிக்க முயன்றேன். அதற்குள் அவள் என் உயிரையே பறித்துக் கொண்டு ஓடிவிட்டாள். மரகதம், மரகதம். நில்லு. நீ யாரு? என்னம்மா இப்படி கேக்குறீங்க? அதுக்குள்ளேயே உருவத்தை உங்க கண்ணு மறந்துடுச்சு. மன்னிச்சிடுங்கன்னு நான் சொன்னதுக்கு அப்புறம் கூடவா நீங்க என்ன மன்னிக்கல? எதை மறக்கிறது யார மன்னிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். அது இருக்கட்டும். இப்ப நீங்க எதுக்காக வந்திருக்கேன்? உங்க பிள்ளைக்கு நான் போட்ட கட்டி அவுத்துட்டு இதை வச்சு கட்டலான்னு வந்தேன். அவன் காலை கட்டினது போதாதுன்னு இப்ப கண்ணையும் கட்ட வந்திருக்கியா? கண்ணு கட்ட வரலம்மா, கடமையை செய்யத்தான் வந்திருக்கேன். கடமை? எது கடமை? ஒரு வயசு பொண்ணு வீட்டை விட்டு வெளியேறி திருட்டுத்தனமா வர்றதுக்கு பேரு கடமையா? உன்னை சொல்லி குத்தம் இல்லை. நீ இப்படி தன்னந்தனியா வரக்கூடிய அளவுக்கு உனக்கு தைரியம் கொடுத்து வளர்த்து வச்சிருக்காங்களே, அந்த வெக்கம் கெட்டவங்களை சொல்லணும். அம்மா, காசு பணம் சிலருக்கு மட்டும் சொந்தமா இருக்கலாம், ஆனா கௌரவம் எல்லாருக்கும் பொதுவானது. போதும், மரியாதையா போயிடு. அம்மா, அம்மா, விரோதியா இருந்தாலும் வீடு தேடி வந்தவங்களை வெளியே போக சொல்றது முறையில. முறைகளை எனக்கே கத்துக் கொடுக்கறியா? இப்ப நான் புரியுது. இன்னைக்கு இவ வருவான்னு உனக்கு தெரியும். அதனால தான் என்கிட்ட டாக்டரா வேண்டாம்னு அப்போ இருந்தே பிடிவாதம் பண்றேன். அப்படித்தானே? இல்லம்மா, ஒரு நல்ல பச்சளையோட சக்தியை அனாவசியமா இழந்துட வேண்டாம் அப்படி சொன்னம்மா. சரி சரி, எனக்கு எல்லாம் தெரியும். இந்த பண்ணையா நீ போய் நம்ம டாக்டர் கையோட கூட்டிட்டு வா. வேண்டாம்மா, நான் சொல்றத கேளுங்கம்மா. நீ சொல்றதை எல்லாம் கேட்டவாறு தானே எனக்கு இந்த கேவலம் வந்திருக்கு. ஏன் நிக்கிற? போடா சீக்கிரம். இன்னும் ஏன் நிக்கிற? போவியே. நில்லு மரகதம். அம்மா, ஏதோ வந்தது வந்துட்டா. அதுக்காக என்ன இவனுக்கு விருது வைக்க சொல்றியா? வெறுக்க வேண்டாம்னு தாமா சொல்றேன். அம்மா, இடி விழுந்தாலும் என்னாச்சுன்னு பார்க்க நாதி இல்லாத அந்த நடு காட்டுல இந்த பெண்ணு வந்து என்னை காப்பாற்றலன்னா புலிக்கு நான் இரையா இருப்பேன். அம்மா, கைமாறு செய்யறதுக்கு அப்பாற்பட்ட அந்த உதவி நினைச்சு பார்த்தாவது உங்க வாயால வாமான்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. மூணு வாய். நீ என்ன சொன்னாலும் சரி, இவ என் வீட்டுல அடி எடுத்து வைக்க நான் அனுமதிக்கிறது. வேண்டாம்மா, எதையும் எடுத்துட்டு போறதுக்காக நான் இங்க வரல. இதை கொடுத்துட்டு போகத்தான் வந்தேன். இதை நீங்க வாங்கிக்கிட்டா நான் சந்தோஷமா திரும்பி போயிடுறேன். இத பாரு, எந்த பச்சளைய காரணமா வச்சு நீங்க வந்திருக்கியோ அந்த போலி பச்சளைய காட்டி என்ன ஏமாத்த முடியாது. அம்மா, நீங்க 1000 சொல்லுங்க, ஆனா இந்த பச்சளை மட்டும் போலின்னு சொல்லாதீங்க. என் அண்ணனுக்கு தெரியாம இதை எடுத்துக்கிட்டு இங்க வர்றதுக்கு நான் பட்ட பாடு கடவுளுக்கு தாமா தெரியும், கடவுளுக்கு தான் தெரியும். இந்த கதையெல்லாம் எனக்கு வேண்டாம். என் பொறுமையை சோதிக்காது. ஏமா, என் கால் குணமாறதுல உங்களுக்கு விருப்பமே இல்லையா? உன் காலை எப்படி குணமாக்குறது எனக்கு தெரியும். முதல்ல நீ உள்ள போ. என்ன மன்னிச்சிருங்கம்மா, எனக்கு அந்த பச்சளை தான் வேணும். அப்படியே நீங்க 2 பேரும் இந்த வீட்டுல இருந்துக்கங்க, நான் வெளியே போயிடுறேன். நான் சொல்றேன். வேண்டாம், எனக்காக நீங்க போக வேண்டாம். இதை நீங்களே அவர் காலில் வச்சு கட்டுங்க. இந்தாங்க. சீ, அம்மா, போயே. அம்மா, நான் சொல்றேன் கேளு. நீ உள்ள போய். அம்மா, மரியாதையா போயிடு. உனக்கு இருக்கிற மதிப்பு, எனக்கு இருக்கிற மனசு அந்த அம்மாவுக்கு தெரியலையே. பெரிய இடத்துல இருக்கவங்களை பத்தி எங்க அண்ணன் சொன்னது சரியா போச்சு. எப்படியோ அவர் கால் குணமான எனக்கு அதுவே போதும். நில்லு மரகதம். மரகதம், மரகதம்.
மரகதம், அம்மாவுக்கு உன்னை பத்தி சரியா தெரியாது. போதும், என்கிட்ட எதுவுமே பேச வேண்டாம். நீங்க நோயாளி, நான் வைத்தியத்துக்காக வந்தவன், அவ்வளவுதான். உங்களுக்கும் எனக்கும் ஏதோ உறவு இருக்கிறதா உங்க அம்மா நினைக்கிறதுல நியாயமே இல்லை. ஏழைங்க வீட்டுல பணத்துக்கு பஞ்சம் இருக்கலாம், ஆனா மானத்துக்கு ஒண்ணு பஞ்சம் இல்லைன்னு உங்க அம்மா கிட்ட சொல்லி வைங்க. கடைசியா உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், தனிப்பட்ட முறையில் நீங்க என்ன பத்தி ஏதாவது தவறான அபிப்பிராயம் இருந்தா தயவு செஞ்சு என்னோட அதை விட்டுடுங்க. இனிமே உங்க பார்வையிலேயே போட மாட்டேன். மரகதா, நீ பேசுறதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இப்பதான் எனக்கு புரிஞ்சது, நீ பண்புள்ளவன், பரிசுத்தமானவன். காட்டுல அவன் சொன்ன வார்த்தையை நம்பி உன்னை பத்தி நான் தவறா நினைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிடுமா, என்ன மன்னிச்சிடு. அம்மா, தம்பி உடம்புக்கு என்னம்மா? ஒண்ணுங்க டாக்டர், உங்களுக்கு சிரமம் கொடுத்ததுக்கு தயவு செய்து என்ன மன்னிச்சிடுங்க. பரவாயில்லம்மா, நான் வரேன். மரகதம், நீ அப்படி பேசிட்டு போனதுக்கு அப்புறம் மறுபடியும் இங்க வரவே நான் எதிர்பார்க்கவே இல்லை. வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? பச்சளை வச்சு கட்ட போறியா? இப்ப காலில் முன்ன மாதிரி வலி இல்லை. மறுபடியும் இங்க நான் வராதபடி அவர் காலை குணமாக்கிட்டு இனிமே பச்சளை வச்சு கட்டணுங்கிற அவசியம் இல்லை. பச்சளை வச்சு கட்டலையா? கால் குணமாயிடுச்சா? என்ன நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், பதிலே பேச மாட்டேங்கிறேன்.
என் மேல கோவமா? ஓஹோ, இப்பதான் ஞாபகம் வருது. என்கிட்ட எதுவும் பேச வேண்டாம் நீ சொன்னது மறந்து உங்ககிட்ட பேசிட்டேன். என்ன மன்னிச்சிரு. அம்மா, என்ன மன்னிச்சிடுங்க. இதுதான் கடைசி தடவை. இனிமே உங்க வீட்டுக்கு வர மாட்டேமா, வரவே மாட்டேன். மரகதா, நேத்து உன்னை வெளியே போக சொல்லி கதவு மூடினேன். இன்னைக்கு நீ வெளியே போக கூடாதுன்னு கதவு மூடி இருக்க. இனிமே இது உன் வீடு. உன் இஷ்டப்படி நீ எப்பவும் வரலாம். இந்த வீட்டுல உனக்கு சகல உரிமைகளும் உண்டு. அம்மா, கண்ணே, அம்மா, அழாதே மரகதா, மரகதா. அழாதே. நடந்ததெல்லாம் மறந்துட்டேன். நீ சந்தோஷமாயிரு. பொன்னையா, இங்க வா, இங்க வா. போய் கதவு திறந்தது. இனிமே மரகதாவும் ஓட மாட்டேன். ஏன்பா நீ காலைல ஏன் கட்ட அவுத்துட்ட? நான் தாமா அவுத்துட்டேன். இனிமே கட்டணுங்கிற அவசியம் இல்லை. நான் கொண்டு வந்த பெச்சலை கூட அங்கேயே போட்டுட்டேன். நான் போயிட்டு வரேம்மா. வேண்டாம், இரு, சாப்பிட்டு போலாம். இருக்கட்டும்மா, இன்னொரு நாளைக்கு எங்க அண்ணனை கூட்டிட்டு வந்து 2 பேருமே சாப்பிடுறோம். வரேம்மா. சரி, போயிட்டு. அம்மா, ஏன்பா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆச்சே, கோயிலுக்கு போகண்டா? ஆமாப்பா, நேரம் ஆயிடுச்சுமா. பொண்ணு வந்ததுல மறந்தே போயிட்டேன். சரிம்மா, சீக்கிரம் நேரம். எல்லாம் எடுத்து வச்சேன். வருது. சரி, எதுக்கு நீ சும்மா நடக்காதே, ஒரு இடத்துல உட்காந்து. எதுக்கு இருக்குமா? நான் வரேன். மரகதா, உன்னை கேக்குறேன். அன்னைக்கு சேகர் கிட்ட நீங்க ஒரு நோயாளி, நான் வைத்தியத்துக்காக வந்தவா, தனிப்பட்ட முறையில் என்னை பத்தி ஏதாவது தவறான அபிப்பிராயம் இருந்தா என்னையோட விட்டுடுங்கன்னு சொன்னியே. எங்க என்ன பார்த்து சொல்லு. உனக்கு கடமை மட்டும்தானா? சேகர் மேல காதல் இல்லையா? இல்லைன்னு யார் சொன்னது? முதல்ல அவரை பார்த்த உடனே என் இதயத்துல நிரந்தரமா குடி வச்சுட்டு அந்த அம்மாவுடைய கடிபடியை பார்த்ததுக்கு அப்புறம் என் மனசை மாத்துக்கலான்னு முயற்சி பண்ணி ஒரு நிமிஷத்துல அப்படி ஆவேசமா பேசிட்டேன். மறு நிமிஷம் ஏன் அப்படி பேசிட்டோமோன்னு நினைச்சு நான் பட்ட வேதனை எனக்கு இல்ல தெரியும். பெண்களே இப்படித்தான். உள்ளத்துல சலனை ஏற்பட்டுட்டா தண்ணி தானே சமாளிக்கக்கூடிய சக்தி அவங்களை விட்டு போயிடும். அப்புறம் ஏதேதோ வளருவாங்க. சிச்சி பாப்பா. நீங்க வந்து ரொம்ப நேரமாச்சு. எப்படி வந்தீங்க? ஓஹோ, புரிஞ்சுக்கிட்டு. மௌனம் சாதிக்க உனக்கு மட்டுமில்லை, எனக்கும் தெரியும்னு சொல்லாம சொல்றீங்க. என்ன மன்னிச்சிடுங்க. இனிமே உங்க மனசை புண்படுத்தவே மாட்டேன். புண்படுத்தினாலும் பரவாயில்ல, அதான் பச்சளை இருக்கவே இருக்க புண்ணை குணமாக்குறதுக்கு. ஆமா, உங்க கால் என்ன குணமாகலையே, இவ்வளவு தூரம் நடந்து வரலாமா? ஏன் நடந்து வரக்கூடாது? நீ இமயமலை உச்சியில இருந்தாலும் ஏறி வந்துடும், தெரியுமில்ல? நான் எங்க இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒருத்தர் மேல அளவுக்கு மீறி அன்பு வச்சுட்டா துப்பறி புத்தி தானா வந்துடும். அது மட்டும் இல்ல, எங்க வீட்டுல ஒரு பெரிய மாயக்கண்ணாடி இருக்கு. அதுல பார்த்து நீ எங்க இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஓஹோ, நொண்டிக்கு 108 கிருவங்கிறது சரியாத்தான் இருக்கு. யாரு என்ன பார்த்தா நொண்டின்னு? வெற்றி வெற்றி, நான் வெற்றி அடைஞ்சிட்டேன்.
நானும் தான் வெற்றி அடிச்சிட்டேன். உண்மைதான். வைத்தியத்துல உனக்கு வெற்றி, வாழ்க்கையில எனக்கு வெற்றி. மரகதம், தூங்கிக்கிட்டு இருந்த சிங்கத்தை தட்டி எடுத்தது மாதிரி துயரத்துல மூழ்கி இருந்த என்ன மறுபடியும் நீ வீர நடப்படும். அது நான் இல்லை. வேற யாரு? உங்க பாட்டியா? பச்சிலை. பச்சளையின் சக்தியை விட இந்த பச்சரிசி சிரிப்பில் உள்ள காந்த கவர்ச்சி தான் என் காலை இவ்வளவு சீக்கிரம் குணமாக்கிச்சு. மருந்தை விட அதை கொடுக்கிறவங்களுடைய மனசத்தான் நோயாளி அதிகமா விரும்பும். உள்ளத்தில் தோன்றுகிற சந்தோஷத்தை பொறுத்து தான் உடம்பும் சீக்கிரம் குணமாகும். சரிதா, கால் குணமானது காதல் பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? நான் முன்னாடியே மனசால உன்னை காதலிச்சிட்டேன், இப்போ வார்த்தையால காதலிக்கிறேன், அவ்வளவுதான். ஓஹோ, அந்த அளவுக்கு முன்னேறிட்டீங்களா? இப்பதான் உங்களை புரிஞ்சுக்கிட்டேன். அதுல நான் உன்னை காதலிச்சது இப்பதான் புரிஞ்சுக்கிட்டியா? Too late. இல்ல, எப்பவோ புரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்ல, கணவருடைய காலடிதான் மனைவிக்கு சொர்க்கம், கணவருடைய காலில் விழுந்து வணங்கினதுக்கு அப்புறம் தான் கடவுளுக்கு பூஜை, இப்படி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். முதல்ல அந்த காலியே என் கையால தொட்டு மருந்து வச்சு கட்டும்படியான பாக்கியம் எனக்கு கிடைச்சது. அன்னைக்கே நான் உங்க அடிமையாய். அன்னைக்கே என் காலில் இருந்த வலியும் தீர்ந்து போச்சு. என்ன, உங்க காலில் வெறும் வலிதானா? என்னன்னா பயங்கரமான அடி நினைச்சுக்கிட்டியா? நீ ஒண்ணு. எப்படியோ என் பரீட்சையெல்லாம் நான் தேர்ச்சி ஆரம்பிச்சேன். ஏன் இப்படி நாடகம் ஆனீங்க? நானா நாடகமான? நீ என் காலில் பச்சை வச்சு கட்டும் போது இருக்க கண்ணு மூடிக்கிட்டு உன்னை பார்க்காம தானே இருந்தேன். அப்போ நானா உங்களை பார்த்தேன்? கவனிச்சுக்கிறேன். மரகதம், இனிமே அவன் உனக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டான். அப்படி நினைக்காதீங்க. முத்தையும் ரொம்ப பொல்லாத, அவனால நமக்கு எப்பவுமே ஆபத்து. அது ஒண்ணும் நடக்காது. தைரியமா வீட்டுக்கு போ. வா. தம்பி, எங்க போயிருந்த? எங்க இல்லம்மா, வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்து என்னவோ போதுருந்தது. வெளியே போய் நடந்து பழகிட்டு வந்தேன். அட, நீ முந்தி மாதிரி நல்லா நடக்கிறியா? ஆமாமா, எல்லாம் அந்த பொண்ணாதான். எப்படியும் உன் கால் குணமாயிடுச்சு. தம்பி, என்னம்மா உனக்கு சீக்கிரம் கல்யாணம் செய்யணும்னு நினைக்கிறேன். கல்யாணமா? அதுக்கு இப்ப என்ன அவசரம்? வேற எப்போ? நான் உயிரோடு இருக்கும் போதே உனக்கு ஒரு கல்யாணம் செய்து அதை என் கண்ணால பார்க்க வேண்டாமா?
எனக்கு ஒரு மருமக வந்துட்டா குடும்ப பொறுப்பை எல்லாம் அவகிட்ட ஒப்படைச்சிட்டு நான் நிம்மதியா ஓய்வு எடுத்துக்கலாம்ல. அதுக்கேத்த பொண்ணு கிடைக்க வேண்டாம்? கிடைச்சதா தானே அந்த பொண்ணையே உனக்கு கல்யாணம் செய்து வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படிப்பட்ட பொண்ணு யாருமா? உனக்கு தெரியாதா என்ன? தம்பி, அந்த மரகதத்தை என் மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளையே என் மருமகள் ஆக்கிக்கிறதுன்னு முருகன் சந்நிதியில நான் முடிவு பண்ணிட்டேன். என்னமா அது? அந்த பொண்ணு எனக்கு பிடிக்க வேண்டாம்? அட, எனக்கு பிடிச்ச உனக்கு பிடிக்க வேண்டியதானே? ஏன் அந்த அழகு உனக்கு போதாதா என்ன? மான அழகுக்காக சொல்லமா, ரொம்ப ஏழை. இத பாரு தம்பி, நம்மள போல வசதி உள்ளவங்க ஏழை குடும்பத்துலதான் பெண் எடுக்கணும். ஏன்னு கேளு, எப்பவும் ஏழைகளுக்கு தான் பணத்தோட அருமை தெரியும். அது மட்டும் இல்ல, இந்த வீட்டுக்கு வரப்போற பெண்ணு உனக்கு மட்டும் மனைவியா இருந்தா போதுமா? எனக்கு மருமகளாக இருக்கணும்ல. அதனால தான் சொல்றேன். உனக்கு இஷ்டம் இல்லைன்னா வேற ஒரு பொண்ணை பாக்குறேன். ஐயோ வேண்டாமா, நான் அந்த மரகத்தை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு மருமலாவும் எனக்கு மனையா வர்றதுக்கு அவளை விட வேற தகுதியான வேற யாரும் இல்லம்மா. பின்ன ஏன் முதல்ல இப்படி மறுத்து சொன்ன? அம்மா, ஒருத்தருடைய விருப்பத்துக்கு தடை விதிக்கிறதுதான் உலகத்துல இதுவரையிலும் இருந்து வர வழக்கம். கல்யாண விஷயத்துல தங்களுடைய அபிப்பிராயத்தை பெரியவங்க கிட்ட சொல்லி வெற்றி அடைஞ்சவங்களை விட தோல்வி அடைஞ்சவங்க தான் நிறைய இருக்காங்க. நான் அந்த பொண்ணை விரும்புறது உங்களுக்கு தெரிஞ்சா எங்க தடை விதிப்பீங்களோன்னு சந்தேகப்பட்டுதான் நான் முதல்ல அப்படி பேசினேன். தம்பி, நீ அந்த மரகதத்தை விரும்புறதை மட்டும் வச்சு நான் இந்த கல்யாண முடிவுக்கு வரல. அந்த பெண்ணு ரொம்ப பொறுப்புள்ளவ, உனக்கு பொருத்தமானவங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டுதான் என் மனசுல இருந்த எண்ணத்தை வெளியிட்டேன். அம்மா, உலகத்தில் இருக்கிற பெற்றோர்கள் எல்லாம் உங்க மாதிரி இருந்துட்டா வாலிபர்கள் வாழ்க்கையில தோல்விங்கிற வார்த்தைக்கே இடமெல்லாம் போயிடும். அது இருக்கா, தனக்கு ஒரு அண்ணன் இருக்கிறதாக அந்த பொண்ணு சொல்லிச்சுல, அதனால அவருடைய சம்மதத்தையும் நாம கேட்கணும் இல்ல. அம்மா, அதை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. நாளைக்கு அவங்க ஊர்ல திருவிழா, நான் போறேன். அவங்க அண்ணனை பார்த்து கேட்டது. கம்பு எங்களுக்கெல்லாம் ஆட தெரியாத நினைச்சியா? அவன் இன்னைக்கு சாவணும், நாளைக்கு சாவணும். சின்ன பையன் கப்பில் வளர மாதிரி இருக்கு. அவன் அடிச்சுட்டியா? அதுக்கு போய் கை காட்டுறான் அறிவு கட்ட பசங்க. எதுக்கு தாட்டு வணங்க போலுக்கிறாங்க? நிறுத்து. அவன் என்ன இந்த கூடத்துல வேற எவனா இருந்தாலும் வர்றான். இருங்க, அவரை நான் பாத்துக்கிறேன். அயோக்கியவை எவனாவது அடி, அடி தம்பி, அடி தப்பாச்சுக்கிட்டே வெடி கட்டு சொல்ற, வெடி கட்டு கட்டு வெடிய இருடே வாடி வச்சு அடிச்சு காமிக்க சொல்றேன், அடிச்சு காமிக்க சொல்றேன். பாருடா மாயாண்டி, கந்தன் துள்றான். நமக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் சந்தர்ப்பம். சேகர் இனிமே உயிரோட இறக்கவே கூடாது. அப்படி கட்டு, அப்படி அப்படி கட்டு ராஜா, அப்படி கட்டு. அப்படிதான் அப்படி. அப்படி கட்டு. போடு, 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 போடு,
பேர் என்ன தம்பி? சேகருக்கு மாலை. இவரை பத்தி ஒண்ணும் சொல்ல வேண்டியதில்லை. இந்த மாதிரி தப்பா ஆட்டம் விளையாடுறவன் நான் பார்த்ததே இல்லை. தம்பி யாரா கணக்கிறவன்? நானும் கம்பளை எடுத்தேன் நான் தம்பி. அதனாலதான் உங்க ஆட்டத்தை பார்த்து ஒரு சந்தோஷம். சும்மா வீச்சுட்டேன். எந்த ஊர்? செல்வபுரம். ஓஹோ தம்பி, உன்னை பார்த்த உடனே உன் மேல எனக்கு ஒரு அன்பு உண்டாவது. எனக்கும் அப்படித்தாங்க. அப்படியா? சரி, நான் வரேங்க. இருக்கு தம்பி. நீ நம்ம கடையை பார்த்தது இல்லையே? எந்த கடைங்க? ஒரிஜினல் கந்தவிலாஸ்னு டீ கடை வச்சிருக்கேன். ஓஹோ, மத்த டீ கடை மாதிரி இல்லை தம்பி. ஒரு அரை கிளாஸ் சாப்பிட்டா சோதம் இருக்கா. அரையா ஒரு நாளைக்கு ஒரிஜினல் கந்தவிலாஸ். ஆமா, ஞாபகம் வச்சுக்க. ஆமா போல. அண்ணே, நல்ல சந்தர்ப்பத்தை நழுவ விட்டுட்டோம். ஒண்ணு மிஞ்சி போகல, இடம் சரியில்லை, அவ்வளவுதான். வா, அப்புறம் பேசிக்கலாம். ச்சே, பெரிய அவமானமா போச்சு. அவ்வளவு பெரிய கூட்டத்துல. மாயாண்டி, கவலைப்படாத. கந்த இந்த பக்கம் தான் வருவான், கேட்கறான். கந்த வரலாம். கந்தா, என்னடா உள்ளூர்காரன் விட்டுட்டு வெளியூர்காரனுக்கு மாலையை போட்டு வீரன்னு புகழ்றிய, வெக்கமா இல்ல? ரொம்ப வெக்கமா இருக்குடா. தெருவுல போற பொண்ணுங்களை பார்த்து பல்லிழிக்கிற பசங்க, தப்பாட்டம் ஆடுறவனை தட்டி கொடுக்கிற பசங்க, நல்லா ஆடுறவனை பார்த்து சைடு வாங்குற சோதா பசங்க இருக்கிற ஊரை என் சொந்த ஊருன்னு சொல்ல எனக்கு வெக்கமா இருக்குடா. இப்பதான் புரிஞ்சது. மச்சானா வரப்போறான்னு நினைச்சு அவன் கழுத்துல பால போட்டு பாராட்டிட்டு விட்டு கொடுக்காமையா பேசுறேன். ஆறாம் மச்சான் கதை அளக்குற கதை இல்ல, கண்ணால பார்த்ததான் சொல்றோம். அன்னைக்கு உன் தங்கச்சி ஒருத்தனை கூட்டிட்டு வந்து வீட்டுல வந்து விருந்து பிடிச்சான்னு சொன்னும் பாரு, அவன் தான் சேகர். டேய், இத யாராவது நம்புவாங்களாடா? ஏண்டா டேய், உங்களுக்கு வேற வேலை இல்லையாடா ஊர்ல? யாரு அவனை பாக்குறா, இவன் அவனை பாக்குறா? பொம்பளை பொறுக்கி பசங்களா? டேய் கந்தா, வீட்டுல போய் பாப்பேன். அது மட்டும் பொய்யா இருக்கட்டும். என் தங்கச்சியை விட்ட நான் அப்புறம் வந்து பேசிக்கிறேன். என்னைக்காம பாக்குறீங்களே, என் முகத்துல அப்படி என்ன இருக்கு? வளைக்காத 2 வில்லு இருக்கு, தூண்டில் போட்டு பிடிக்காத 2 கெண்டை மீன் இருக்கு, பறிக்காத 2 ரோஜா இருக்கு, எடுக்காத 2 பவளம் இருக்கு, தொடுக்காத 2 முத்துச்சரம். அப்படியா? இப்பதான் எனக்கு புரியுது. இதுக்காகத்தான் உங்க அம்மா கிட்ட என்னென்னமோ சொல்லி என்னை கல்யாணம் செய்துக்கு அனுமதி வாங்கிட்டீங்களா? நான் ஒண்ணும் வாங்கல, அவங்களா தான் பிரியப்பட்டு அனுமதி கொடுத்தாங்க. அடுத்தபடியா உங்க அண்ணன் தான் சம்மதிக்கணும். எங்க அண்ணா இருக்கட்டும், உங்க அம்மா எவ்வளவு சீக்கிரம் சம்மதிப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. நானும் நினைக்கல. நீ இவ்வளவு பெரிய துரோகம் பண்ண வேண்டும். அண்ணா, என்ன இவரா அண்ணன்? ஏன் ஆச்சரியமா இருக்க? இல்ல வெக்கமா இருக்கா? முத்தைய சொன்னது சரியா போச்சு. நீ இப்படிப்பட்டவன் தெரிஞ்சிருந்தா உன் கழுத்துல மாலையை போட்டிருக்க மாட்டேன், அருவாளை தூக்கி போட்டிருப்பேன். அண்ணா, இன்னொரு வாட்டி அண்ணன் என்ன கூப்பிடாது. தகப்பனுக்கு தகப்ப மாதிரி, தாய்க்கு தாய் மாதிரி வளர்த்தவங்க என் கண்ணில முழகாத்தூள தூவிட்டு யாரோ முன்பின் தெரியாத காலி பயலோட காதல் வார்த்தை பேசுறேங்க. அண்ணா, அவசரப்பட்டு அவரை யாரும் நினைச்சிடாது. அன்னைக்கு என் மானத்தை காப்பாத்தினாருன்னு சொன்னேனே, அவர்தான் இது. மூடுவாய. ஏதோ நீ வெளியே போறது பச்சையில பறிக்க போறேன்னு நினைச்சேன். என் மானத்தை பறிக்க போறேன்னு நான் நினைக்கவே இல்லை. தயவு செய்து உங்க தங்கையை பத்தி தவறான முடிவுக்கு வர வேண்டாம். நீ யார்? என் மச்சானா மாமனா? என் தங்கச்சியோட தனியா பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நான் சந்தேகப்படாம இருக்கிறதுக்கு. ஆத்திரப்படாதீங்க. என்னால உங்க தங்கையோட வாழ்க்கையோ, உங்க தங்கையால உங்களுடைய கௌரவம் ஒரு நாளும் பாதிக்கப்படாது. கேரண்டி கொடுக்குறியா? ஆமா, உங்க தங்கைய நான் கல்யாணம் செய்து கொள்றேன்னு உறுதி அளிக்கிறேன். திருவிழாவில் பார்த்து மேல ஏதோ நல்ல எண்ணம் எனக்கு வந்துச்சுன்னு சொன்ன ஒரு வார்த்தையை நம்பிக்கிட்டு என் மச்சான் அழலாம் பாக்குறியா? நீ பெரிய மனுஷன் விட்டு பிள்ளை தானே? ஆமா, 10 தலைமுறைக்கு தேவையான பணத்தை எங்க அப்பா சேர்த்து வச்சிருக்காரு. அதனால உங்க தங்கச்சியின் வாழ்க்கையை பற்றி நீங்க கவலையே பட வேண்டாம். 10 தலைமுறை பணக்காரனா? ஒரு தலைமுறையில பணக்காரன் அறவே எனக்கு பிடிக்காது. என் வாழ்க்கை இவ்வளவு கேவலமானதுக்கு காரணமே உன்ன மாதிரி பணக்காரன் தான்.
அதனால உனக்கு என் தங்கச்சி கட்டி தர முடியாது. அண்ணா அப்படி சொல்லாதே. அவர் மட்டும் இல்ல, அவங்க அம்மாவும் ரொம்ப நல்லவங்க. என் மேல அளவு கடந்து அன்பு வச்சிருக்காங்க. ஆஹா, அவங்க அம்மாவையும் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு உன்னை தயார் பண்ணி வச்சிருக்கிறனா? எனக்கு கேவலத்தை உண்டாக்கிறதுக்கு அவன் வீட்டுக்கு போனேன். ஏறு, உன்னை யாருக்கு கட்டி கொடுக்குதுன்னு எனக்கு தெரியும். நான் செய்ய வேண்டிய கடமைகள் அது ஒண்ணுதான் பாக்கியா இருக்கு. அதையும் செஞ்சிருக்கேன். அண்ணா, ஒரே நாள்ல உன்னுடைய கடமை முடிஞ்சிட போகுது. ஆனா என் வாழ்க்கையில சந்தோஷமோ இல்லை துக்கமோ நான் தானே அனுபவிக்க போறேன். அதனாலதான் சொல்றேன், உன்னுடைய கடமை என்னுடைய சந்தோஷத்துக்காக பயன்படுத்து. கண்ணீரை விட்டு ஏமாத்த பாக்குறியா? நட. அண்ணா, நான் சொல்றதை கேள். நீ சொல்றத நான் கேட்கணுமா? நான் சொல்ற நீ கேள். நட. அண்ணா, ஆத்திரத்துக்கு அடிமையாகாதீங்க. நான் உனக்கு மட்டும் கட்டி கொடுப்பேன் நினைக்காத. ஊர் ஜனங்களை பூஜை கட்டி வச்சு மார்க்க வைக்கிறேன். என் குடும்பத்தை தலையிடத்துக்கு நீ யார்? அவளை துண்டு துண்டா வெட்டி போட்டாலும் போடுங்களே தவிர உனக்கு கட்டி கொடுப்பேன்னு நினைக்காத. ஒழுங்கா போயிடு, இல்ல ஊர் ஜனங்களை கூட்டி அந்த கட்டி வச்சு மரியாதை கட்டுவேன். தம்பி வந்தானா? வந்துட்டாருமா. ஆனா என்ன வந்ததுல இருந்து ஒரு மாதிரியா இருக்காரு. காசு போய் கொடுத்த வேண்டான்னு சொல்லிட்டாருமா. எதுக்காக நீ இந்த காரியம் செய்த? பெத்த தாய் ஞாபகத்தில் இருக்கும் போது நீ தற்கொலை செய்துக்க வேண்டிய அளவுக்கு அப்படி உனக்கு என்ன துன்பம் வந்தது? சொல்லப்பா, ஏன் பேச மாட்டேங்கிற? உன்னை யார் என்ன சொன்னாங்க? சேகர், நான் கேக்குறேன், ஒரு பதிலை சொல்லாம நீ போய்கிட்டே இருக்கிய. உனக்கு அவ்வளவு அலட்சியமா? அம்மா, அப்படி நினைக்காதீங்க. நான் உங்களை அலட்சியப்படுத்தல. பின்ன எதுக்காக என்னை விட்டு பிரிஞ்சு போக நீ முயற்சி செய்த? 10 மாசம் சுமந்து பெற்ற தாயின் உள்ளத்திலே தாங்க முடியாத வேதனையை உண்டாக்க வச்சுட்டு போறதுதான் ஒரு மகனுடைய லட்சியமா? என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஒரு நிமிஷத்துல உங்களை மட்டும் இல்ல, இந்த உலகத்தையே நான் மறந்துட்டேன். காரணம்? எனக்கு வாழ்க்கை வெறுத்து போச்சுமா, வெறுத்து போச்சு. என்ன வாழ்க்கை வெறுத்து போச்சா? ஏன்பா அப்படி சொல்றேன்? அதுக்குள்ளயா உனக்கு வாழ்க்கை வெறுத்து போச்சு? இனிமே தானப்பா உன் வாழ்க்கையே ஆரம்பமாக போகுது. நானும் அப்படித்தாமா நினைச்சிருந்தேன். ஆனா மலர்றதுக்கு முன்னாடி அரும்பு செடியிலே செத்து போச்சு. என் வாழ்வு அப்படித்தான். என்ன வளரு? இல்லம்மா, உண்மை. யார கல்யாணம் செய்துகிட்டா நான் சந்தோஷமா இருப்பேன்னு நீங்க நினைச்சீங்களோ, யார் உங்களுக்கு மறுபதா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க நான் நினைச்சேனோ, அந்த மரகதம் மரகதம் என்னப்பா சொல்லேப்பா. நமக்கு கிடைக்க மாட்டாமா, கிடைக்கவே மாட்டா. ஏன்? அந்த பெண்ணோட அண்ணனை பாத்தியா? பார்த்தேன், ஆனா பலன் இல்லை. அவர் சம்மதத்தை நீ கேட்டியா? கேட்டேன், ஆனா கிடைக்கல. அப்படியா? ஆமா ஆமா, தகுதிக்கு மீறின இடத்துல தன் தங்கை கல்யாணம் செய்து கொடுக்க முடியாதுன்னு அவங்க அண்ணன் சொல்லிட்டார். இதுக்காகவா வேட்டைக்கு வாங்கின துப்பாக்கியை உனக்கே உபயோகப்படுத்த நினைச்சேன்? அம்மா, பிரியப்பட்ட பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ள பெற்றோருடைய அனுமதி கிடைக்கிறது பெரிய கடினம். இந்த விஷயத்துல உங்க அனுமதி கிடைச்சும் கூட என் ஆசை நிறைவேறல. எந்த மரகதத்தை என் மனைவின்னு மனசுல நினைச்சிருந்தேனோ, எந்த மரகதத்தோடு குதூகலமா குடும்பம் நடத்த போறேன்னு கோட்டை கட்டி கற்பனை செய்திருந்தேனோ, அந்த மரகதம் இல்லாம நான் எப்படி அம்மா வாழ முடியும்? நீ தன் மகனை வாழ வேண்டியது ஒரு தாயினுடைய கடமை. அந்த கடமையிலிருந்து நான் தவற மாட்டேன். அம்மா. ஆமாப்பா, நானே நேர்ல போய் அந்த பெண்ணோட அண்ணனை சந்திச்சு எப்படியாவது அவரை இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறேன். அம்மா, அவங்க அண்ணன் ரொம்ப கோவக்காரர். இருக்கட்டமே, அதனால நமக்கு என்ன? நாம நேர்மையான வழியில போய் நியாயமா தானே கேட்க போறோம். தம்பி, கவலைப்படாதே, நீயே என் கூட வா. எல்லாம் நல்லபடியாவே முடியும்.
மூடி திறந்த இமை இரண்டும் பார்ப்பார் என்றன, முந்தானை காற்றில் அடிவாவா என்றது. ஆடி கிடந்த கால் இரண்டும் நில் நில் என்றன, ஆசை மட்டும் வாய் திறந்து சொல் சொல் என்றது. ஆசை மட்டும் வாய் திறந்து. மரகதம், வாங்கம்மா வாங்க, உட்காருங்க. இருக்கட்டும். நீங்க என் வீட்டு வரதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சவ. அப்படி இல்லம்மா, உன் வீட்டுக்கு நான் வர்றதுக்கு ரொம்ப கடமைப்பட்டவ. ஆமா, உங்க அண்ணா இங்கேம்மா? கடைக்கு போயிருக்காரு, இப்ப வந்துடுவாரு. நீங்க உட்காருங்கம்மா, காஃபி கொண்டு வரேன். வணக்கங்க. நீயா? அவளை சொல்லி ஏன் இங்க வந்த? நான் உங்க தங்கச்சியை பார்க்க வரல, எங்க அம்மா உங்களை பார்க்க வந்திருக்காங்க. ஓஹோ, உங்க அம்மாவை கூட்டி அந்த அழ வச்சு காரியத்தை முடிச்சிடலான்னு திட்டம் போட்டு வந்தியா? உன் திட்டத்தை பூரா பட்டமா பறக்க விட்டுருவேன். எங்க உங்க அம்மா? பிள்ளைய வளர்க்க தெரியாம வளர்த்துட்டு பொண்ணு கேட்க வந்திருக்கிற அந்த வெக்கம் கட்ட அம்மா ஆறு. அம்மா, என்ன தெரியல, நான் தான் கந்தேன், உங்க கந்தேன். அம்மா, ஆமா, நீ இங்க எப்படி வந்த? இங்கேதான் நான் இருக்கிறேன். இது என் வீடு. இதோ இதுதான் என் தங்கச்சி. என்ன மரகதம் உன் தங்கச்சா? ஆமாம்மா, நீங்க அன்பா வளர்த்தீங்களே, அதே கந்தா. தங்கச்சி பிறந்த உடனே பெத்தவளை இழந்த உனக்கு தாயா இருந்து தாலாட்டு பாடின புண்ணியவதி இவங்க காலில் விழு. முதல்ல விழு. அம்மா, மகராசியா இருமா. தம்பி, தம்பி. அம்மா, அம்மா, தம்பி உங்க மகனா? ஆமா, ராத்திரி எல்லாம் நீ தூங்காம இருந்து உன் தோளை தூக்கி வச்சுக்கிட்டு அலைஞ்சியே, அந்த குழந்தைதான்ப்பா சேகர். அதான் தம்பி, திருவிழால உன்னை பார்த்த உடனே என்ன அறியாமே உன் மேல எனக்கு ஒரு பாசம் உண்டாயிடுச்சு. ஏதோ அடையாளம் தெரியாம தவறா பேசிட்டேன், மன்னிச்சுக்கணும் தம்பி. இல்ல, நீங்க என்ன விட பெரியவங்க, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஆமா கந்தா. அம்மா, உங்க தோற்றத்தை பார்க்கும்போது ஏதோ ஐயாவை இழந்த மாதிரி தெரியுது. ஆமா கந்தா, வேட்டைக்கு போக ஒரு புலி அவரை அடிச்சிட்டு உயிர் போறதுக்கு முந்தி என்னை கூப்பிட்டு, மீனாட்சி, கந்தனுக்கு நான் செய்த துரோகத்தை கண்டு அவங்க அப்பா சத்தார். அந்த பாவம் தான் புலியா மாறி என்னை அடிச்சிட்டு, கந்தனை எப்படியாவது கண்டுபிடிச்சு நம்ம சொத்துல பாரி அவன் பேருக்கு எழுதி வச்சாதான் என் ஆத்மா சாந்தி அடையும்னு சொல்லி அவரை கண்ணம் மூடிட்டார். அதுக்கப்புறம் அந்த ஊர்ல இருக்க எனக்கு பிரியம் இல்லாம நான் பிறந்த ஊரான செல்வபுரத்துக்கே வந்துட்டேன். அம்மா, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இவருக்கு நம்ம குடும்பத்துக்கு என்ன சம்பந்தம்? தம்பி, பல வருஷங்களுக்கு முந்தி கந்தனும் அவங்க அப்பாவும் நம்ம எஸ்டேட்ல வேலை பார்த்தாங்க. கந்தன் கல்யாணத்துக்கு உங்க அப்பா 1000 ரூபாய் கொடுக்கறதா சொன்னதால தகப்பனும் மகனும் ரத்தத்தை சிந்தி ராப்பகலா கஷ்டப்பட்டாங்க. கந்தன் கல்யாணத்துக்கு அவங்க அப்பா பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணி முகூர்த்தமும் வச்சுட்டு கடைசியில வந்து பணம் கேட்டாரு. அம்மா, தம்பி, புருஷனை பத்தி தவறா சொல்லக்கூடாதுன்னு அம்மா கண்ணீர் விடுறாங்க. அப்ப நீங்களா சொல்லுங்க, என் அப்பா என்ன செய்தார்? என் கல்யாணத்துக்கு உங்க அப்பா 1000 ரூபாய் கொடுக்கறதா சொல்லி என்னை ஏமாத்திட்டாரு. சொன்னபடி பணத்தை கொடுங்கணும் உங்க அம்மா எவ்வளவோ வாதாடினாங்க. ஒரு பிடிவாதமாவே இருந்துட்டார். அதனால என் கல்யாணம் நின்று போச்சு. பெண் வீட்டுக்காரங்க எல்லாம் எங்களை ரொம்ப கேவலமா பேசினாங்க. அதனாலேயே எங்க அப்பா மனம் தான் இறந்து போயிட்டார். என் வாழ்நாள் பூரா நான் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லைன்னு உங்க அப்பா எதற்கா சபதம் எடுத்துக்கிட்டு வெளியேறிட்டேன், நானும் என் தங்கச்சி. அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் உங்களை பார்க்கிறேன். எங்க அப்பா செய்த கருதல்களுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிருக்க. தம்பி, அப்படி சொல்லக்கூடாது. எப்போ ஒருத்தர் இறந்துட்டாங்களோ அவங்க செஞ்ச தீமைகளும் அதோட இறந்துடுச்சுன்னு அர்த்தம். அதை பத்தி நாம எதுவும் நினைக்க கூடாது. நான் கொடுத்து வைக்கல, அவர் எனக்கு கொடுக்கல. எதுக்கும் பிராப்தம் வேணும் இல்ல.
அந்த பிராப்தம் இருக்கிறதாலதான் மரகதத்தை என் மருமகள் ஆக்கிக்க போய். அம்மா கந்தா, கல்யாணத்துக்காக நீ கேட்டது 1000 ரூபாய். கடைசியில உங்க ஐயா சொன்னது பாதி சொத்து. இப்ப பூரா சொத்துக்குமே உன் தங்கையை நான் வாரிசாக்க போறேன். அம்மா, இனிமே நான் அத்தையை கூப்பிடுமா? கந்தா, நான் போய் கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுல செய்ய. அம்மா, என் தங்கச்சியுடைய வாழ்க்கையில இவ்வளவு மாறுதல் ஏற்படும் நான் கனவுல கூட நினைக்கல. இதை விட வேற என்ன வேணும் எனக்கு? அவனே மங்களவாத்தியம் முழங்க மாவிலை தோரணத்தாலே அலங்கரிக்கப்பட்ட பந்தல்ல உன்னை எதிர்பார்த்து அடிக்கும் இதே துடிக்கும் ஆசையோட நான் காத்திருப்பேன். பட்டு படுவ சலசலக்க அடி மேல அடி எடுத்து வச்சு வந்து நான் உங்க பக்கத்துல உட்காருவேன். நான் அரைக்கண்ணால உன்னை பார்ப்பேன். நான் கால் கண்ணாலும் உங்களை கவனிப்பேன். கையில மாங்கல்யத்தை எடுப்பேன். கழுத்தை வளைச்சு கொடுப்பேன். கெட்டி மேல முழங்க முடிச்சு போடுவேன். அது கெட்டியா இருக்கணும்னு மத்த பெண்களை போல நானும் கடவுளை வேண்டிக்குவேன். மல்லிகைப்பூ வாசனையும் மைசூர் சந்தனப்பத்தியும் நிறுவனமும் போட்டி போடுற அறையில நான் பொறுமையிழந்து உட்கார்ந்திருப்பேன். நான் பொறுமையோட கையில தேன் கலந்த பசும்பாலும் கண்ணில பயம் கலந்த வெட்கத்தோடையும் மெதுவா வருவேன். மரகதம்னு கூப்பிடுவேன். மௌனமா இருப்பேன். பேசுன்னு சொல்லுவேன். பேசாம உங்க காலடியில விழுந்துடுவேன். நான் யாருன்னு கேட்டா என் கணவர்னு சொல்லுவேன். உன் கணவருடைய பெயர் என்னன்னு கேட்டா அண்ணே, அண்ணே, ஒரு முக்கியமான விஷயம். என்ன வேண்டி? அப்படியா? ஆமா, அந்த கதையே மாறி போச்சு. கடைசியில கந்தன் சேகர் குடும்பத்தை சேர்ந்தவன் ஆகி போயிட்டான். அந்த அம்மா சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு விஷயமே புரிஞ்சது. இதையெல்லாம் ஒளிஞ்சிருந்து ஒண்ணு விடாம கேட்டுக்கிட்டு இருந்தேன். அண்ணே, கந்தனுக்கு சேகருக்கு இப்படி ஒரு சம்பந்தம் இருக்குன்னு சத்தியமா நினைக்கவே இல்லை. நான் கூட நினைக்கவே இல்லை. வெள்ளம் தலைக்கு மேல போயிடுச்சு. உத்தரவு போடுங்க. உடனே போய் கந்த நல்லவன், நியாயவாதி. ஊரெல்லாம் அவன் பக்கம்தான் சாய். மரகதத்தை காணாம முதல்ல எல்லாரும் நம்மள சந்தேகப்படுவான். சந்தேகப்படுறது மட்டுமல்ல, அநியாயமா சாவடிச்சு. அப்ப அந்த பொண்ணை மறந்துட வேண்டியதுதான். மரகதத்தை மறக்கிறதா? மரகதம் இல்லைன்னா அந்த முத்தையனுக்கு வாழ்க்கையே கிடையாது மாயாண்டி. முடிஞ்சு போனதை நினைச்சு என்ன முகாரி பாடுற? முகாரியா? முகாரி மோகனமா மாற போறத நீ பார்க்கத்தான் போற. அம்மா, அப்பா, அப்பா, எவ்வளவு புள்ளி உயிர் தப்பிச்ச. அம்மா, அப்பா, 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 பயப்படாத, பயப்படாத. ஒரு முக்கியமான விஷயம். வீட்டு வரைக்கும் வரியா? நான் எதுக்கு வீட்டுக்கு வர்றது? இல்ல இல்ல, நீ அவசியம் வீட்டுக்கு வந்து ஆகணும். காப்பாத்தனவங்க கூப்பிட்ட இடத்துக்கு வர வேண்டியது. மரகதம், என்ன சட்டம் கொடுத்தாரு? ஒண்ணும் இல்லைன்னா ஏதோ கனவு. ஓ, அது அஜீரணம், வேற ஒண்ணும் இல்ல. படுத்துக்கோ.
அடிச்சதுல எனக்கு ஒண்ணும் தெரியல. அடிச்சிட்டாங்களா? யாரு? முத்தையனும் மாயாண்டியும். முத்தையனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி தரமாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, அதனால 2 பேரும் சேர்ந்து என்ன கொல்ல வந்துட்டானுங்க. அண்ணா, எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ என்னோடவே இரு. இல்லைன்னா அந்த முத்தையனால உனக்கு அடிக்கடி இந்த மாதிரி ஆபத்து ஏற்படும். அவுட். அப்படியே சரி, உள்ள போய் படுத்துக்கோ. வர வர உனக்கு டீ போட கூட தெரியல. எனக்கு எப்படி டீ போட தெரிஞ்சுது? அப்படிதான் போடலான்னா கையும் பெண்டு காலும் பெண்டு. அண்ணாக்கு நீதான் கொஞ்ச நாள் போட. ஒரேடியா கோபம் வருதே உனக்கு. குடும்பம் சரியில்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டாமா நீ? மணி 8 ஆக போகுது. முதலாளி இத்தனை நேரம் வந்திருப்பாரு. கோழி கூப்பிடுறதுக்கு முன்னாலே வந்துடுவாரு. கோழி தூங்கிட்டு இருக்கோம். எழுப்பு. ஆமா, முதலாளி ஆயிடுச்சு. இல்ல இல்ல, முதலாளி வெளியே போயிருக்காரு. உனக்கு என்ன வேணும்? இட்லி இருக்கு, தோசை இருக்கு, வடை இருக்கு, பஜ்ஜி இருக்கு. என்ன வேணும்? உட்காந்து சாப்பிடு. நான் போட்ட சரக்கு என்கிட்ட கணக்கு சொல்றியா? தம்பி, என்னப்பா நான் பாட்டுக்கு கேட்குறேன், இப்படி மொழிக்கிறேன். ஆர்னி நீ ஆர்னி ஆரணியா? வேலூர் பக்கத்துல இருக்கு. ஏடா தெரியல? அரே பாப்புலர் சைத்தான் முதலாளி, எப்ப வந்தீங்க? இது என்னது? இது 11வது அவதாரம் எடுத்திருக்கீங்க. நீங்க இப்படியே கல்லாவுல உட்காருங்க. டெய்லி 100 ரூபாய் கலெக்ஷன் நான் பண்றேன். கல்லாவுல உட்காந்தா என் மச்சான் என்ன கல்லால் அடிப்பான்டா. ஏன் பைத்தியமா? பைத்தியம் இல்லடா, பெரிய இடத்துல பொண்ணு கொடுக்க போறேன். இனிமே நான் தண்ணி மேல போறேன். இந்த கடைக்கு வந்தவங்க இது வரைக்கும் ரோட் மேல தான் போயிருக்காங்க. நீயும் தண்ணி மேல போயிட்டீங்கன்னா இந்த கடை எங்க போறது? அவன் இருக்கு, அவன் எங்க போவான், நான் எங்க போறது? கடையை நீயே எடுத்துக்கடா இனிமே. நானா? அரே பாப்ரே, நீனா இப்படி சொல்ற? முன்னையாவது நீ இருந்தே கடைக்கு போயிட்டு வருவேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இப்ப என்னால என்ன முடியும்? கை பெண்டு காலு பெண்டு, நான் என்ன பண்ணுவேன்? இந்த பேனரை மாத்திட்டு உன் பேனர்ல நடத்து. வேணாம் வேணாம் வேணாம். ஓனர் மாறினா கூட பேனர் மாறவே கூடாது, அது அப்படியே இருக்கட்டும். அப்ப சரி, மசால் வடைக்கு மாவு பண்ணிச்சா? 10 மசால் வடை சூடா போட சொல்லு, ஒரு டீ போட சொல்லு. பாக்கி 10 வடை போடு. ரொம்ப பசியில வந்திருக்காரு ஐயா. தம்பி, என்னம்மா? தம்பி, புடவை நகையெல்லாம் கொண்டு போய் மரகத்திட்ட கொடுத்துட்டு வர. சரிம்மா, நானும் நண்பர்களுக்கெல்லாம் பத்திரிகை கொடுத்து வந்துடுறேன். எல்லாம் கூப்பிடு, ஒருத்தர் பாக்கி இருக்க கூடாது. வெளியூருக்கு அனுப்ப வேண்டிய பத்திரிகை அனுப்பிட்டியா? அனுப்பிச்சிட்டு இருக்கேம்மா. சரி, நான் போயிட்டு வரேன். மேஸ்திரி, அம்மா, தம்பி கல்யாணத்தை ரொம்ப ஆடம்பரமா நடத்த போறேன். பந்தல் பிரமாதமா இருக்கணும். செலவு பத்தி கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா அமையணும். என்ன? சரிங்கம்மா. அப்படியே செஞ்சிடணும். சரி, போய் வேலையை பாருங்க. மரகதம், நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி. வைத்தியத்துக்கு போன இடம் வாழ வேண்டிய இடமா ஆயிடுச்சே. மரகதம், இவங்களும் வந்துட்டாங்க. யாராவது வச்சு நான் வெட்டு போட்டுருவேன். கந்தா, என்ன இது? இதா பழிக்கு பழிங்கிற நாடகம். நீ என்ன சொல்ற? சொல்றதில்ல, கேக்குறேன். இதெல்லாம் என்ன? என்னப்பா இப்படி கேக்குறேன்? மரகத கல்யாணத்துக்கு நகை புடவை எல்லாம் கொண்டாந்துருக்க. நீ சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டியா? நான் சொல்லவா? என்ன இது வா போன்னு புது மாதிரியா பேசுறீங்க? புது மாதிரியா தான் பேசுறேன். போக போக தெரிஞ்ச உன் மகனுக்கும் என் தங்கச்சிக்கும் கல்யாணம் நடக்க. அண்ணா, பேசாம. கந்தா, என்ன சொன்ன? கல்யாணம் நடக்காதா? ஏன்? சொல்றேன், கேக்குறியா? உன் புருஷன் கல்யாணத்துக்கு 1000 ரூபாய் கொடுக்கறதா சொல்லி என்னை ஏமாத்திட்டான். கடுமையான உழைப்பு உழைச்சவன் நான். கடைசியில் என்ன கருவேப்பிலை மாதிரி தூக்கி விட்டெறிஞ்சான். எப்ப என் கல்யாணம் நின்னுச்சோ அதே மாதிரி உன் மகனுடைய கல்யாணம் நின்று தீரணும். அதுதான் என் திட்டம். இதெல்லாம் பயங்கரம். கந்தா, கொடுத்த வாக்கு கெடுத்தனாதே. வாக்கு உன் புருஷன் கொடுத்தா வாக்கு காப்பாத்துறானா? அதை காப்பாத்துறதுக்கு தானே நான் கல்யாண தேதியோட வந்திருக்கேன். இப்ப வந்து என்ன பிரயோஜனம்? என் கல்யாணம் நின்னது தானே. இனி மறக்க முடியாது என்னால். கடந்து போன விஷயத்தை மறக்க வேண்டியது நம்ம கடமை என்று நீதானே போ சொன்னேன். அப்ப சொன்னேன், இப்ப சொல்றேன். கார திருப்பு. கந்தா, கந்தா, உனக்கு 1000 வருத்தம் இருந்தாலும் பரவாயில்லை, அதெல்லாம் அப்புறம் பேசியலாம். முதல்ல இந்த கல்யாணம் நடக்கட்டும். முகூர்த்த கால ஊன் பந்தல் போட்டு பத்திரிகையும் கொடுத்தாச்சு. பந்தல பெரி
பத்திரிக்கை ஏறி கந்தா, உங்க ஐயா காலமானதுக்கு அப்புறம் முதல்ல என் வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்குது. அது மட்டும் இல்ல, உன் தங்கச்சி இல்லைன்னா என் பிள்ளைய நான் உயிரோட பார்க்க முடியாது கந்தா, உயிரோட பார்க்க முடியாது. எங்க அப்பனை நான் உயிரோட பார்க்க முடியலையே. அப்படி சொல்லாதே. உன் கைய பிடிச்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன். உன் கால வேணும்னாலும் விடு. என் குடும்ப கௌரவத்தை காப்பாத்து கந்தா, காப்பாத்து. இதே மாதிரிதான் எங்க அப்பா அலர்னான். அப்போ உன் புருஷனுக்கு காது கேட்கல. அதே மாதிரி இப்ப எனக்கு காது கேட்கல. கந்தா, பேசாதே, மரியாதையா போயிடு, இல்லைன்னா நான் போக வைப்பேன். கந்தா, இந்த கந்தா சவுண்ட் கொடுக்குறேன். போ. நஞ்சு கேட்டவனே, உன் புருஷனை சொல்லு, நான் சொல்லாதே. மூணு வாய் மோசக்கா. இதுக்கு தானே அன்னைக்கு பழைய கதையெல்லாம் சொல்லி கண்ணீர் விட்டு, இதுக்கு தானே என்கிட்ட பக்தியும் பாசமும் உள்ளவமாக நடிச்சு துரோகி என்ன வரவழைச்சு அவமானப்படுத்துறதால உனக்கு என்ன லாபம் வரப்போகுது? லாபம் இல்ல, என் மானத்துக்கு நஷ்ட ஈடு. போயிடு. முடியாது. நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிற வரையில நான் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன். நகர மாட்டேன், நகர மாட்டேன். போயிடுங்க மரியாதை எல்லாரும். கந்தா, 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 போயிடு. நிர்வாகிட்டேன். கந்தா, இந்த அக்கிரமம் அநியாயம். இல்ல, நியாயம். சபாஷ் முத்தையா, நல்லா சொன்னேன். அதனாலதான் இந்த நிலைக்கு ஆளாயிட்டேன். என் தங்கச்சியை நீயே கட்டிக்கோ. ஓ, முகூர்த்த கால ஊனு. 3 மணி நேரத்துல பந்தல போடு. தோளத்தை கட்டு, மோளத்தை தட்டு. ஓடு. 3 மணி நேரம், நான் 3 நிமிஷத்துல முடிச்சிடறேன். மாயாண்டி இருக்கிறேன். அண்ணா, அண்ணா, என் வாழ்க்கையை பாழாக்கவானி வைராக்கி வச்சிருந்தேன். என் விரோதியோட சம்பந்தம் வச்சுக்கிட்டு என்ன வெக்கம் கட்டவன் ஆக்கிறதுக்கான விரதம் இருக்கு. முத்தையனுக்கு என்ன கட்டி கொடுக்கறதை விட உன் கையாலேயே நீ சாகடிச்சிடு. எங்க அப்பனை சாகடிச்ச குடும்பத்துல உன்னை கொடுத்து பாக்குறத விட என் கையால உன்னை துண்டு துண்டா வெட்டி போடுறதை மேல். அண்ணா, நான் உன்னைத்தான் நம்பி இருக்கேன். எனக்கு தாயாவும் தகப்பனாவும் இருந்து வளர்த்து ஆளாக்கிய நீயா என் வாழ்க்கையை வீணாக்குற. அண்ணா, உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு தங்கச்சி. தங்கச்சிக்காக சகலத்தையும் தியாகம் செய்த சகோதரர்களை பத்தி கதை கதையா சொன்ன நீ கடைசியில உன் சொந்த தங்கை காலம் பூராவும் கண்ணீர் விடுற பொம்மையாக்க போறியே. இதுதானா உன் தியாகம்? இதுதானா உன் சகோதர பாசம்? தியாகத்தை பத்தி பேசுற. ஊர் பசங்களா, இது என் சொந்த விஷயம். இதுல தலையிட்டீங்க காணாம செஞ்சுருவேன். போங்கடா. அம்மா, பந்தல் பிரிச்சுடு. அம்மா, ஆமா, பந்தலை பிரிக்கணும். அம்மா, என்னம்மா சொல்றீங்க? முதல்ல பந்தல போட்டு பிரிக்க சொல்றீங்களேம்மா. பேசாதே. நான் சொல்றேன், பந்தலை பிரிச்சுடு. என்னம்மா? இந்த கல்யாணம் நடக்காது. பந்தலும் போட்டும் பத்திரிக்கையும் அடிச்சுட்ட. எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துடு. நான் போக வேண்டிய இடத்துக்கு போயிடுறேன். அதுக்குள்ள என்ன அவசரம்? மரகதத்து கழுத்துல நான் மஞ்சள் கயிறு கட்டுறதை நீ பார்க்க வேண்டாமா? நீ மஞ்சள் கயிறு கட்டுவியோ பச்சை கயிறு கட்டுவியோ அதை பத்தி எனக்கு ஒண்ணு தெரியாது. எனக்கு வேண்டியது 50,000 ரூபாய் கொடுத்துடு. நான் சம்பிரதாயத்தோட போயிடுறேன். 50,000? எதுக்கு? என்ன இப்படி பேசுற? நீ 50,000 கொடுக்கறேன்னு சொன்னதுனாலதான் மரகதத்தை உனக்கு கட்டி வைக்கிறேன்னு சொன்ன. என்ன உளற? மரகதத்தை எனக்கு கட்டி வைக்க நீ யாரு? ஆமா, உன் சம்மதத்தை கேட்டுதான் நான் மரகதத்தை கட்டிக்கணுமா? சம்மதம் இருக்கட்டும். உனக்கும் உங்களுக்கு என்னடா சம்பந்தம்? அப்போ 50,000 ரூபாய் எனக்கு கொடுக்கறேன்னு சொன்னது போய் தானா? என்கிட்ட காசு எது? கல்யாணத்துக்காக வாங்கினே கடன், அதுதான் பெட்டியில இருக்குது. கொஞ்சம் பொறுத்து. கல்யாணத்துக்காக எனக்கு எக்கச்சக்கமான பிரசன்டேஷன் வரும். அதுல வேணா பாதி பிரிச்சு தரணும். பிரசன்டேஷனுக்கு கல்யாணம் பண்ற பசங்களோட சேர்ந்தவனா நீ? ஆமா. உன்னை பிரபுன்னு நினைச்சா. நீ பிரபுவும் இல்ல, பிச்சைக்கார பயலும் இல்ல. ஏன் சோத்த தின்னுட்டு என்னையா எச்சக்கிறங்கிற? சோறு சோறுன்னு கத்துறது போல. இவன் தான் உலகம் மாதிரி கோழிக்கறி சமைச்சு போட்டு போட்டு சுட்டு தச்சு கொடுத்ததுனால நான் கூலாயிடுவேன் பாக்குறியா? உன் குட்ட பூரா வெளிப்படுத்திடுவேன். யாருக்கியா பேசு? சத்தம் கிட்ட என்கிட்ட மிரட்டுற வேலை வச்சுக்காத. இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன். போதும், நீ தங்கச்சின்னு கூப்பிட்ட
அது சகோதர சரித்திரத்துக்கே கேவலத்தை உண்டாக்கும். இப்ப நீ எதுக்காக வந்த? என்னை பலிப்படுத்த கழிச்சு போகவா? அவசரப்படாத, இந்த கல்யாணமே நடக்காது. என்ன கல்யாணமே நடக்காது? ஆமா, கண்டிப்பா மொத்தம் எனக்கு உன்னை கொடுக்க மாட்டேன். அண்ணா, ஆச்சரியமா இருக்க, உண்மையாதான் சொல்றேன். உண்மைதானா? அண்ணா, எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. முத்தையாவை அவமானப்படுத்தணும் இப்படி செஞ்சேன். இதை புரிஞ்சுக்காம உன்னை பத்தி ஏதேதோ தவறா பேசிட்டேன். என்ன மன்னிச்சிடு. அண்ணா, நீ இப்பவே போய் அவர்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லி கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய். யார்கிட்ட? சேகர் கிட்டயா? அவனுக்கும் கொடுக்க மாட்டேன். அப்படின்னா யார் எனக்கு 50,000 ரூபாய் எண்ணி வைக்கிறானோ அவனுக்கு உன்னை வித்துப்படுவேன். இந்த வார்த்தையை கேட்கும் போது என் இதய வெடிச்சடு போல இருக்குது. ஆடு மாடுகளை விக்கிற மாதிரி எனக்கு ஒரு விலை விதிச்சிட்டியா அண்ணா? எனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணாமா? நீ யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு போட்டுக்கிட்டு போயிடுவேன். நான் எங்க போறது? பண்புள்ள ஒரு சகோதரன் பேச பேச்சை பண்பு பண்பு தானே பணம் கொடுக்கும், பசி ஆத்திடும். எல்லாத்தையும் விட பெரிதான மானத்தை காப்பாத்து. எனக்கு மானம் கிடையாது. அண்ணா, நீயா இப்படி பேசுற? எவ்வளவு மானத்தோடு இருந்து இப்ப மானமே கிடையாதுன்னு சொல்றியே. சரி, உனக்கு பணம் தானே தேவை? ஆமா. என்னோட புறப்படு. ஏன், எங்க கூட்டிட்டு போய் என்ன காமிச்சு கொடுத்துருவா? நான் உன்னுடைய தங்கச்சிங்கிறத நீ மறந்துட்டாலும் நீ என்னுடைய அண்ணேங்கிறத நான் மறக்கல. வா, அந்த அம்மா கிட்ட உன்னை அழைச்சுக்கிட்டு போய் உனக்கு வேண்டிய பணம் வாங்கி தரேன். அவங்க நான் எது கேட்டாலும் கொடுப்பாங்க. முந்தையே எனக்கு இந்த யோசனை தோணுச்சு. ஒருவேளை முத்தையன் குறுக்க வருவானோன்னு நினைச்சேன். நான் உனக்கு பணம் வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறமாவது இந்த கூண்டுல இருந்து எனக்கு விடுதலை கிடைக்கும் இல்ல? விடுதலையா? அப்புறம் உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? நீ யாரோ நான் யாரோ? புறப்பட புறப்பட. என்ன இதெல்லாம்? மேஸ்திரி, ஏன் பந்தா பிரிச்சீங்க? என்ன பேசாம இருக்கீங்க? கேட்கறது போய் சொல்லுங்க. எதுக்கா பந்தா பிரிச்சீங்க? அம்மா தான் பிரிக்க சொன்னாங்க. ஏன் பிரிக்க சொன்னாங்க? நான் சொல்றேன், எல்லாம் அப்படியே இருக்கணும். முகூர்த்தக்கார யாரும் தொடக்கூடாது. அம்மா, 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 என்னம்மா நடந்தது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஏமா பந்தலை நீங்க பிரிக்க சொன்னீங்க? நான் தான் பிரிக்க சொன்னேன். ஏன் அம்மா, ஏமா அழறீங்க? அப்படின்னா மரகத்துக்கு உடம்பு சரியில்லையா? கல்யாணத்தை ஒத்தி வைக்க முடியாது ஆயிடுச்சா? ஒத்துழைக்க முடியாது ஆகலப்பா, அடியோட நிறுத்த முடியாது. அம்மா, என்னம்மா அது? இப்பதான் எல்லாருக்கும் பத்திரிகை கொடுத்துட்டு வர்றேன். இந்த சந்தோஷ சமயத்தை என்னென்னமோ சொல்லி எனக்கு குழப்பத்தை உண்டாக்குறீங்க. குழப்பத்தை உண்டாக்குறது நான் இல்லப்பா, அந்த கந்தன். நம்ம குடும்ப கௌரவத்துக்கே அவன் குழி தோண்டிட்டான். கொஞ்சம் புரியும்படியா சொல்லுங்க அம்மா. தம்பி, கந்தன் நம்மளை ஏமாத்திட்டான், மோசம் பண்ணிட்டான். புடவை நகையோட நாங்க போனதுக்கு அப்புறம் ஊராருக்கு மத்தியில வச்சு என்ன ரொம்ப கேவலமா பேசிட்டான். என்ன கேவலமா பேசினாரா? ஆமா. உங்களையா? அதாவது பரவாயில்ல, முதல்ல கல்யாணத்துக்கு சம்மதிச்சு கடைசியில பொண்ணை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டானேப்பா. முகூர்த்தம் வச்சதுக்கு அப்புறமா முடியாதுன்னு சொல்லிட்டாரு. முடியாதுன்னு சொன்னது மட்டும் இல்லப்பா, எந்த மரகதத்தை என் மருமகன் ஆக்கிக்கலாம் துடிச்சுக்கிட்டு இருந்தேனோ அந்த மரகதத்தை அவங்க அண்ணா முத்தையனுக்கு பலி கொடுக்க போறான். தம்பி, பலி கொடுக்க போறான். போதுமா, போதும். இனிமே ஒண்ணு சொல்லாதீங்க. அடுக்கடுக்க அதிர்ச்சியும் செய்திகளை கேட்கும் போது என் இதயமே வெடிச்சிடும் போல் இருக்குமா. மரகதத்தோட அண்ணன் இப்படி மாறினதுக்கு காரணம் உங்க அப்பா பணம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதாலே தன்னுடைய கல்யாணம் நின்னு போனதை மனசுல வச்சுக்கிட்டு பழிக்கு பழி வாங்குறவனு அந்த பாவி வெகு நாளா திட்டம் போட்டு அதை நிறைவேற்றிட்டான். இல்ல, நிறைவேறதான் அவர் நினைச்சிருக்கிற அந்த பொல்லாத திட்டத்தை உடைச்சு பொடி பொடியாக்க என்னால முடியாது. இனிமே யாராலும் எதுவும் செய்ய முடியாது. உனக்கு ஊரடிய நான் நிச்சயம் பண்ண பெண்ணை இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க 2 பேரோட வாழ்க்கையும் பாழாக போறதை என்னால பார்த்துக்கிட்டு இருக்க முடியாதுப்பா. மீனாட்சம்மா மகனோட கல்யாணம் நின்னு போச்சு, பந்தா கூட பிரிச்சுட்டாங்க. ஊர் ஜனங்க என்ன அவமானப்படுத்தி பேசுறத கேட்கறதுக்கு முன்னாடி இந்த பாடம் உயிரை விட்டு அம்மா, வேண்டாம், அம்மா, உன் காலை வந்து கேட்க. இந்த அவமானத்துக்கு அப்புறம் நான்
அம்மா, என்னால் தானே உங்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டது. என்னால் தானே நீங்க உயிரை விட துணிஞ்சீங்க. அம்மா, உங்களுக்கு வரப்போற அவமானத்தை தடுத்து உங்க உயிரை காப்பாத்தி தாயை காத்த தனைன்னு நான் பேர் எடுப்பேன். இது உறுதி. உங்க மேல ஆணையா சொல்றேன், இது உறுதி. கொடுத்த பத்திரிகை கொடுத்ததுதான், நட்ட முகூர்த்த கால் நட்டதுதான். அதே முகூர்த்த கால் மேல மறுபடியும் பந்தல் போட்டு அதே மரகத்தின் கழுத்த தாலியை கட்டி நம் குடும்ப கௌரவத்தை காப்பாற்றலைன்னா நான் உங்க மகன் இல்லை. எங்க போற? எங்க வேணாலும் போவேன். அதை கேட்க நீயா? கேட்க வேண்டிய உரிமை இருக்கிறதுனால கேட்கிறேன். எங்களுக்கு தெரியும். இப்ப நீ சகர் வீட்டுக்கு தானே போற? ஆமா, எல்லாம் போகக்கூடாது. நாளைக்கு எனக்கு மரகதத்துக்கு கல்யாணம். மரியாதையா அவளை விட்டுட்டு எங்கேயாவது ஓடிடு. இல்ல என்னடா செய்வேன்? என்ன செய்வனா? இது ரசாபசம். இப்ப என்ன சொல்ற? வேணாம். மரகத்தை முத்தையில கொடுக்க சம்மதிக்கிறியா? அவ்வளவுதானே? ஆமா. நம்ம குத்த தடுத்தவன் எவனுமே கிடையாது. நீ தான் தடுத்திருக்க. அதை நான் செஞ்சு வச்சிடறேன். முன்னால
தம்பி அம்மா தம்பி தம்பி பயப்படாதீங்க பயப்படாதீங்க எனக்கு ஒண்ணும் ஆபத்து இல்லை நான் புரிய கொண்டுட்டேன் மேல ஓடினா வாங்கம்மா மரகத்தோட அண்ணா நீ சேகர் தானே? என்ன இப்படி கேட்குறீங்க? என்ன உங்களுக்கு தெரியாதா? கேள்விப்பட்டிருக்கேன், உன்னை பாராட்டுறேன். ஆமா, உயிரை பெருசா நினைக்காம அந்த புலிய கொண்டு தாய காப்பாத்தினியே. தாய காத்த தனைய நீ, தாய காத்த தனைய நீ. கந்தா, நீ மட்டும் பிடிவாதம் பண்ணாம இருந்தா இந்த கஷ்டம் எல்லாம் நமக்கு வந்திருக்குமா? நான் கம்பி இல்லம்மா, நான் ரத்னம். அம்மா, அடிபட்ட அதிர்ச்சியில மூளை குழம்பி இருக்கு, அதுதான் இப்படி பேசுறாரு. நான் சுயனோட தான் பேசுறேன். நான் ரத்னம் தான். உங்களுக்கு என்ன தெரியாது, உங்களெல்லாம் எனக்கு தெரியும். நான் சொல்றத நம்புங்க. நான் ரத்தனந்தான். கண்டம்போகத்தில் இருக்கிறது உண்மையான மச்சம். என் முகத்துல ஓட்ட வச்சிருக்கு. இப்ப கந்தனை குகையில அடிச்சு போட்டிருக்கிறான் முத்து. எல்லாம் உண்மையான கந்தன். ஆமா ஆமா, இவர்தான் எங்க அண்ணன். அவன் முத்தையோட ஆள். என் மாதிரியே இருக்கிறீ. உன் பேர் என்ன? குரலும் குரலா இருக்கு. அதெல்லாம் ஏமாந்துட்டாங்க. ஆமாண்ணா, முதல்ல நான் கூட ஏமாந்துட்டேன். உன்னை குகையில சந்திச்சதுக்கு அப்புறம் தான் உண்மை தெரிஞ்சது. இவ உன் மாதிரியே இருக்கான்னு தெரிஞ்சா முத்தைய இப்படி எல்லாம் நாடகம் ஆடிருக்கா. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. புரியல, புரிய முடியாது. சொல்லு. பணத்துக்காக ஆசைப்பட்டு ஒருத்தனை கொலை செய்ய போன, அவனும் வாழ்வையை சேர்ந்து என்ன கொலை செய்ய வந்துட்டானுங்க. நான் பயந்து காட்டுக்கு போய் ஒளிஞ்சுக்கலான்னு போனேன். அங்க புலி ஒண்ணு துரத்துச்சு. முத்தையதான் என்னை காப்பாத்தி வீட்டுக்கு ஆயிடுச்சுன்னு போனேன். நீ உயிரோட இருக்கணும்னா ஒரு சான்ஸ் தரேன். உன் தங்கச்சி என்ன கல்யாணம் பண்ணிருச்சு. தங்கச்சியா? எனக்கு தங்கச்சியே கிடையாதுடா. கண்டாவா? என்னடா நீ என்ன போய் கண்டாங்கிறீங்க? ஆழ்மார இடத்துல கொண்டாந்து அடிச்சு கொல்லப்படுத்துறீங்க. என் பேர் ரத்தனங்க. பொய் சொல்லாத. ஐயோ, நான் பொய் சொல்ல மாட்டேன். கையில பாரு, கையில பாரு, பாரு பச்சை குத்தி இருக்கு. ரத்தனத்தை போய் கந்தன்னு கட்டி போடுறீங்களே, எனக்கும் உங்களுக்கும் என்னடா சம்பந்தம்? அவுத்து விடுங்கடா. சம்பந்தம் இல்லைன்னு சொல்லாதே. இனிமேதான் சம்பந்தமே ஏற்பட போகுது. நாங்க 2 பேரும் உனக்கு உயிரையே கொடுக்க போறோம். உயிரை ஏன்டா கொடுக்குறீங்க? ஏதாவது பணம் இருந்தா கொடுங்கடா. கண்டிப்பா பணம் தரோம். முதல்ல நீ யாருன்னு சொல்லு. நம்பி சொல்லலாமா? தாராளமா. பக்கத்துல இருக்கிறால பார்த்தா போலீஸ் மாதிரி இருக்கு. என்னுடைய உயிர் தோழைமை. ஒருத்தனை கொலை செஞ்சுட்டு 5000 ரூபாயை அபேஸ் பண்ணிக்கிட்டு போயிடலான்னு பிளான் போட்டேன்.
அவனும் அவ ஆளுங்களும் என்ன கொலை செய்யறதுக்கு துரத்த ஆரம்பிச்சானுங்க. தப்பிச்சேன் பொழைச்சேன்னு காட்டுக்குள்ள ஓடிடுக்கலான்னு ஓடும்போது ஒரு புலி என்ன துரத்திக்கின்னு வந்துச்சு. அப்புறம் தான் கதை உங்களுக்கு தெரியுமே. ஆமாமா, கேவலம் 5000 ரூபாய்க்கு ஆசைப்பட்ட 50000 ரூபாய் தர்றேன். 50000 கொடுங்களாப்பா. பர்மா சிங்கப்பூர் செலவு நீங்க ஓடி போடுங்க. அவசரப்படாது. இந்த ஊர்ல கந்தன் ஒருத்தர் உன்ன மாதிரியே இருப்பான். என்ன மாதிரியா? என்ன மாதிரி யாருமே இல்லைன்றாங்க. அந்த ஆளை பார்க்கணுமே. பாக்க இந்த பாரு ரத்னம், கந்தனுக்கு மரகதம்னு ஒரு தங்கச்சி இருக்கிறா. மரகதத்தை நான் காதலிக்கல. ஆனா கந்த மரகதத்தை சேகருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். ரத்னம், நீ கந்த மாதிரி நடிச்சு மரகதத்தை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். என்ன சொல்ற? நடிக்கிற விஷயம் தானே. ஆமா. நமக்கு எவனும் சொல்லி தருவான். அதை நான் பாத்துக்கிறேன். இதுதான் நடந்து. அப்போ அன்னைக்கு ராத்திரி என் வீட்டுல பூந்து என்ன அடிச்சது முத்தையனும் நீயும் தானே? ஆமா, அன்னைக்கு ராத்திரில இருந்து உங்க மாதிரி நடிக்க ஆரம்பிச்சேன். மறுநாள் அந்த அம்மா துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தாங்க. நான் அவங்கள அவமானப்படுத்தி அனுப்பிச்சேன். இதெல்லாம் முத்தையன் சொல்லி கொடுத்தது. அவன் எனக்கு நிறைய பணம் தரேன்னு சொன்னான். அதை நம்பிக்கிட்டு உங்க குடும்பத்தை கெடுக்க பார்த்தேன். அது என்ன கெடுத்துடுச்சு. இனி நான் பழைக்க மாட்டேன். என்ன மன்னிச்சிடுவேன். மேலே